Yes. Hi, hello, வணக்கம் champions. Is my audio video all clear and picture perfect? நான் பேசுறதெல்லாம் தெளிவா கிளியரா கேக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்கு சட்டுன்னு இந்த செஷன் ஆரம்பிச்சிடலாம். Am I audible? Am I clear? Am I visible? சொல்லுங்க பாப்போம். டேக்கனா நான் பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குதா? ஆஹா, எங்க என்னோட வீடியோ எனக்கே தெரிய மாட்டேங்குது. எஸ், RE-NEET test series update பண்ணாங்களா? Okay, Luki, I will check that track and I will check that. 1 minute, right away I will inform. Yeah, exams and adutha. 1 minute, I'll just check that. ஒரே நிமிஷம்டா. Yes, sir. I'm back. So, Preeti, I can see you, my dear. I can see you. Hi, hello, வணக்கம் champions. இப்போ இந்த நிமிஷம் நம்ம எல்லாருமே கெமிஸ்ட்ரியோட RE-NEET history repeat itself அப்படிங்கிற மாதிரியான questions தான் பார்க்க போறோம். போன கிளாஸ்லயே இந்த questions பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இத கண்டினியூ பண்ண போறோம். ஹாய் ராகினி, ஹாய் எவ்ரிவன், வெல்கம் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க இருக்குடா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 1 இல்ல 2 வீக் குவிஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சரியா? So sharp at 8 o'clock and 9 o'clock நம்ம வீக் குவிஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். யாரு இந்த குவிஸ்ல ஃபர்ஸ்டா வரா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும். So are you all ready? நீங்க எல்லாரும் தயார்னா ஒரு குட்டி ஃபயர் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. So that we will right away start the session. டெக்கனா இந்த செஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா RE-NEET பேப்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சிமிலர் பேட்டர்ன் இருக்கிறத நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே பேட்டர்னை தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஐ ரியலி வாண்ட் யூ கைஸ் டு ஃபாலோ இட் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஸோ தட் யூ வில் நாட் மிஸ் எனிதிங். இது மிக முக்கியம்டா, மிக முக்கியம். ஸோ செஷனை முழுமையா பாருங்க. ஓகேவா? ஃபயர். இந்த செஷன்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், நோட்ஸ். உங்க நோட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட புக் தான் இருக்கு, அதனால எக்ஸாம்பிளுக்கு இதை காமிக்கிறேன். நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையும் பென் எடுத்து கடா 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 சால்வ் பண்றீங்க. Please ensure that you are solving each and every question. And இந்த questions-ல எங்கேயாச்சும் உங்களுக்கு தப்பு வருதுன்னா those are your weak spots. இந்த weak spots எங்க நீங்க எழுதி வைக்கணும்? இந்த weak spots உங்களுக்கு தப்பு வர எடுத்த நீங்க
எரர் நோட்ல கண்டிப்பா லாக் பண்ணி வைக்கணும். எரர் நோட் மிக மிக முக்கியம். அண்ட் எஸ் மேம், இந்த கிளாஸ் பத்தின டவுட் அண்ட் இந்த கிளாஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் நான் எங்க எழுதுறது மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் அதுக்காக தான் நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸை உருவாக்கி இருக்கோம்டாக்கண்ணா. நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருப்பீங்க, ஒரு சில பேர் ஜாயின் பண்ணாம இருப்பீங்க. இது ஜாயின் பண்ணாதவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். டேக்கண்ணா, இஃப் யூ ஸ்க்ரோல் டவுன், கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேர் இருக்கும், அதற்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுல மோரை கிளிக் பண்ணுங்க. சரியா? இப்போ நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ இந்த நிமிஷம் இதை ஜூம் இன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கா இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல நீங்க பை நவ் கொடுக்கணும். டேக்கனா இப்பவும் நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இந்த ரீநீட் டெஸ்ட் சீரீஸ், இந்த ரீநீட் கிராஷ் கோர்ஸ் எல்லாம் மத்த கம்பெனி ஆளுங்களாம் காசுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாவை கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீங்கிறதுனால குவாலிட்டி இருக்காது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. திஸ் இஸ் ஆஃப் டாப் நாச் குவாலிட்டி. அது இங்க டெஸ்ட் எழுதின பசங்களுக்கு தெரியும், புரியும் அப்படின்னு நம்புறேன். சரியா? சோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைக் பை நோ ஒரு பேஜ் வரும். அதுக்கப்புறமா ரீநீட்கான இந்த ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜை ஓபன் பண்ணதுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி உங்களுக்கான கிளாஸஸ் இங்க இருக்கு. கீழே போனீங்கன்னா மை டெஸ்ட் இருக்கு. டே கண்ணா, சீரியஸ்லி வேதாந்துவோட ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் டெஸ்ட் சீரீஸை உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்க இங்க அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அட்டெம்ப்ட் எடுக்க போனீங்கன்னா இங்க ஸ்கோர் கார்டு இருக்கும். வியூ ரிப்போர்ட் கொடுத்துட்டு உங்களோட ஆக்சுவல் ஸ்கோர் கார்டை, சும்மா மார்க் மட்டும் இல்லக்கண்ணா, எவ்ரிதிங், உங்க மார்க் என்ன, நீங்க வந்து வாட் ஹேப்பன் கோமதி அனு, நான் செக் பண்றேன்டா கண்ணா, நான் செக் பண்ணி பாக்குறேன். இட் இஸ் 0 rupees only. ₹1 கூட நீங்க கட்ட வேணாம். சரியா? இங்க உங்களோட ஸ்கோர் என்ன நான் எழுதலப்பா, அதனால 0ன்னு இருக்கு. தென் உங்க ஸ்கோர் குறையறதுக்கான காரணம் என்ன, கீழே அந்த குறைஞ்ச ஸ்கோருக்கு நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், வாட் ஆக்ஷன் யூ ஷுட் டேக் அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க. நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னா கூட இங்க அந்த டாபிக் பேஸ் பண்ணியே ஒரு டெஸ்ட் இங்க இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க திருப்பி ஒரு டெஸ்டை எடுத்துக்க முடியும். சரிங்களா? கூடவே டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஈவன் நடுராத்திரியில டவுட் வந்தா கூட நீங்க இதை ஓபன் பண்ணி டவுட்டை கேட்டுக்கலாம் தான். ஸோ அதனால ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் யூசிங் இட். தயவு செஞ்சு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரியா? ஃப்ரீங்கிறதுனால குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு நினைக்காதீங்க. மத்தவனுங்க காசு கொடுத்து கொடுக்குற விஷயத்த நம்ம சேனல்ல நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். கூடவே நம்மளோட ரீநீட்கான டெலிகிராம் குரூப்பும் இருக்கு. அங்கதான் நம்மளோட நோட்ஸ் எல்லாமே ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க் செகண்ட் லிங்கா கொடுத்துருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோட்ஸ், அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் டைம் டேபிள் எல்லாமே இதுல இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட் ராக்கனா. ஓகேவா? கிளியரா? ஸோ ஷால் வி நவ் ஸ்டார்ட் த செஷன்? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்டா. ஆஃப்லைன்ல நம்ம வந்து ரீநீட்டுக்கான ஆஃப்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃப்ரீயான டெஸ்ட் தான். தயவு செஞ்சு இந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் RE-NEET 2026 மாக் டெஸ்ட் அட் VLCன்னு இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்டா 13th June அன்னைக்கு நடக்கும். டே யாராச்சும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த சிட்டிஸ்ல எல்லாம் இருக்கீங்கன்னா, ஓகேவா, நம்ம வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா தென் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். வேஸ்ட் பண்ணாதீங்க. ரீநீட்டுக்கு முன்னாடியே ஒரு நீட் எக்ஸாம் எழுதுன மாதிரியான ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு இங்க கிடைக்கும். சரியா? கிளியரா? எஸ். So 13th of June afternoon 2 to 5 o'clock full length OMR based test நம்ம VLCsல நடக்குது. It is absolutely free. பட் இதை நாங்க ஃப்ரீயா எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிற லிங்கான ரிஜிஸ்டர் ஃபார் RE-NEET மாக் டெஸ்ட் அட் VLCயை கிளிக் பண்ணி நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். சரியா? சோ எத்தனை பேர் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருக்கீங்கடாக்கா? நான் ஒரு குட்டி ஃபயரையோ ஹார்ட்டையோ போடு பார்ப்போம்.
எத்தனை பேர் இந்த RE-NEET mock test எழுத போறீங்க? Let me know in the comment section using a fire rakana. Let me know in the comment section using a fire. Abhi எழுதுறாங்க. Okay, what about others? Lakshita, very good. Venika, super, very good rakana. What about others? What about others? வேற யாரும் எழுதலையா? டிகனா இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதுடா, இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கோன்னு தான் சொல்றேன், சரியா? சோ இனி அடுத்த வருஷம் இத ஃப்ரீயா கொடுக்க முடியுமான்னா எனக்கு தெரியாது. இந்த வருஷம் we have done it, so make use of it. Okay, okay Vishali, very good. Everyone are writing. Sahai is writing, Loki is writing, நம்மளோட Ruhani is writing, Nisha is writing. Very good, very good, very good. So யாருக்கெல்லாம் VLC சென்டர் நியர்பையா இருக்க அவங்க போய் எழுதுங்கடா. அப்படி இல்லாதவங்க கவலைப்பட வேணாம், நம்மளோட RE-NEET கிராஷ் கோர்ஸ்ல நான் டெஸ்ட கொடுத்திருக்கேன், அந்த டெஸ்ட ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஓகேவா? டிஎன் ஃபுல்லா சென்டர் ஓபன் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம் விஷாலி. I'll do it for sure டா. ஓகேவா? பண்ணிடலாமா? எஸ் எஸ். ஓகே ஓகே ஓகேடா கண்ணா. இன்னைக்கும் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரல, பட் தண்ணி பிடிச்சு வச்சுட்டேன், சோ நோ ப்ராப்ளம். ஓகே, இல்ல இது வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் தாக்கனா, இது வேதாந்து லேர்னிங் சென்டர்ல போய் நீங்க எழுதக்கூடிய டெஸ்ட். சோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? கண்டிப்பா கண்டிப்பா ஐஷா. ஓகே, சோ இப்போ நம்மளோட கெமிஸ்ட்ரி PYQs of RE-NEET பார்க்க போறோம். எல்லாரும் தயார்னா ஒரு குட்டி ஃபயர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு எனர்ஜி ஏத்துங்க. thereby we will start the session right away. டேக்கனா இது ரொம்ப முக்கியமான செஷன்ரா, மறுக்கா சொல்றேன், ஏன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு பேப்பர் வரப்போகுது, சரியா? So you should be knowing what are all the types of question, how difficult the type of question has come so far, சரியா? ஓகேவா? மாஸ் மாஸ் மாஸ், very good, very good. So here we go with the very very first question. எங்க பிரீத்தி ராய் ஃபயர் சர்வீஸ் காணுமே. So here we go with the very very first question. The order of trans effect as given for the following species is. இங்க கொடுத்திருக்க கூடிய ஸ்பீஷிஸ் ஓட trans effect என்னங்கற மாதிரி கேட்டிருக்காங்க. So what is the order ராக்கண்ணா? What is the order? Yes கண்டிப்பா கண்டிப்பா லக்ஷிதா, I'll do it. அபிராமி, this is already come. இதெல்லாம் PYQs ராடே, RE-NEET ஓட PYQs. So answer பண்ணுங்க பாப்போம். டே இருக்குறதுலயே இங்க trans effect யார் அதிகமா காமிப்பா? நம்மளோட trans effect strong ligand ஓட சைனோ குரூப் காமிப்பா, கரெக்ட்டா? அதுக்கப்புறமா ரெசனன்ஸ் இருக்கிறதுனால C6H5- காமிப்பா, then Br-, then ammonia. ஏன் அமோனியா கடைசியா இருக்கு? Because it is very very weak in trans effect, கரெக்ட்டா? So அதனால what is the right answer? C is the right answer. So option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, the Jahn-Teller effect is not observed in high spin complexes of. எந்த மாலிகுல்ட்ட உங்களால Jahn-Teller effect பார்க்கவே முடியாது? எந்த மாலிகுல்ட்ட உங்களால Jahn-Teller effect பார்க்கவே முடியாது? டேக்கனா ஃபர்ஸ்ட் Jahn-Teller effect னா என்னன்னு தெரியுமாடா? Do you all know what is meant by Jahn-Teller effect? Do you all know what is meant by Jahn-Teller effect? Jahn-Teller effect னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டேக்கனா எந்த ஒரு மாலிகுல்ல நோட் பண்ணிக்கோ, இது PYQsல கேட்டிருக்கா. இட்ஸ் நாட் இன் புக், பட் PYQsல கேட்டிருக்கா. சோ நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு நான் லீனியர் மாலிகுல்ட்ட, அதாவது லீனியர் ஸ்ட்ரக்சர் இல்லாம பாக்கி எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் எந்த ஒரு நான் லீனியர்
மாலிகுல்ல நம்மனால due to degenerate electronic state ஒரு விதமான அன்ஸ்டெபிலிட்டிய பார்க்க முடியுதோ, டிஸ்டார்ஷனை பார்க்க முடியுதோ. இந்த டிஸ்டார்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஜான் டெல்லர் எஃபெக்ட்னு சொல்றோம். இது புக்ல இல்ல, பட் PYQஸ்ல கேட்டிருக்கான். சோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட் இட் டவுன். அதாவது ஒரு நான் லீனியர் மாலிகுல் இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்காத நான் லீனியர் மாலிகுல்ஸ் எல்லாத்துலயுமே டியூ டு டீஜெனரேட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் டிஸ்டார்ஷனை ஒரு ஷேப்ல உள்ள மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம ஜான் டெல்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் வாட்? இட் இஸ் நாட் அப்சர்வ்ட் இன். இப்ப நான் சொன்ன டெஃபினிஷன்லயே உங்களுக்கு ஆன்சரே கிடைச்சிருக்கும். இங்க ஏன் இந்த ஜான் டெல்லர் எஃபெக்ட் உருவாகுது? டியூ டு டீஜெனரேட் எலக்ட்ரானிக் ஸ்டேட். இங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. D9, D7, D4 இங்க எல்லாம் டீஜெனரேட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் இருக்கா? எஸ், டீஜெனரேட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் இருக்கா? பட் எங்க மட்டும்தான் இந்த எஃபெக்ட் இல்ல? D8ல மட்டும்தான் இந்த எஃபெக்ட் இல்ல. காரணம் ஹை ஸ்பின்னு சொல்லும்போ D8 will be more stable. கரெக்டா? more symmetric, more stable. அதனால ஆப்ஷன் C is the right answer. புரிஞ்சுச்சா? கர்ஷன் இன்னைக்கு ஐபேட் கொண்டு வரலடா கண்ணா. இருக்கு, பட் லைக் வாட் வி சே, நோட் புக் இருக்கிறதுனால ஐபேட நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? சரியா? So option C is the right answer. C is the absolute correct answer. புரிஞ்சுச்சாடா கண்ணா? புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஜான் டெல்லர் எஃபெக்ட் நிறைய பேருக்கு இங்க தெரியாது. கரெக்டா? டெகனா டீஜெனரேட் எலக்ட்ரானிக் ஸ்டேட்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஒரு ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்ஸ் சேம் எனர்ஜி ஸ்டேட்ட காட்டுதோ அதத்தான் நம்ம டீஜெனரேட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது பொதுவாவே நம்மளோட டி ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால்ஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் லைக் எப்படி சொல்லலாம், ஒரு அன்சிமெட்ரியா அவங்க மெயின்டைன் பண்ணிருப்பாங்கடா. அதாவது அந்த ஆர்பிட்டால் கரெக்டா பிளேஸ் ஆயிருக்காது. சரியா? ஆர்பிட்டால எலக்ட்ரான்ஸ் கரெக்டா பிளேஸ் ஆயிருக்காது, கொஞ்சம் கேப் விட்டு பிளேஸ் ஆயிருக்கும். ஆர் இட் வில் நாட் ஹாவ் அ ப்ராப்பர் சிமெட்ரி. அதுதான் சிமெட்ரி இல்லாதவனுங்களை தான் டீஜெனரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? சிமெட்ரி இல்லாத ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம டீஜெனரேட் எலக்ட்ரானிக் ஸ்டேட் ஆர் எலக்ட்ரானிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? வெரி குட் ஹம்சினி. நான் ஆக்சுவலா யோசிச்சுட்டு என்னடா ஹம்சினிய கொஞ்ச நாளா காணுமே அப்படின்னு. இனிமேல் ரெகுலரா லைவுக்கு வந்துருங்க. சரியா? ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகே, நோ வரிஸ். ஜான் டெல்லர் எஃபெக்ட்டுக்கான ஒரு கம்ப்ளீட் PDF நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தரேன். எங்கெல்லாம் ஜான் டெல்லர் வரும், எங்கெல்லாம் ஜான் டெல்லர் வராது, என்ன கண்டிஷன் அதுக்கு இருக்கு, கம்ப்ளீட்டா நான் ஒரு PDF உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்ல அனுப்பி தரேன். ஐ மைட் நீட் 1 to 2 hours, பட் நான் கண்டிப்பா அனுப்பி தரேன். சரியா? ஹாய் நந்தா, வெல்கம் ஆன் போர்ட். ஓகேவா? ஃபைனா? சோ இந்த ஜான் டெல்லரோட கம்ப்ளீட் PDF உங்களுக்கு எங்க கிடைக்கும்? ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் மெட்டீரியல் ஃபார் இட். ஓகேவா? ஏன்னா நான் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உருவாக்கணும். I'll take 1 to 2 hours for that. அதெல்லாம் உருவாக்கி உங்களுக்கு நம்மளோட RE-NEETோட டெலிகிராம் சேனல்ல, இப்போ இதுதான் நம்ம வீடியோனா, கீழே போனீங்கன்னா செகண்ட் லிங்கா டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? கிளியரா? இஸ் இட் கிளியர் மை டியர்? ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போறோம். அடுத்த क्वेश्चनக்கு நம்ம இப்போ தாவ போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन,
which of the following can be used as a halide component of Friedel-Crafts reaction? Friedel-Crafts reaction, be it alkylation or acylation, அங்க எந்த ஒரு halide compound யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லிடலாமா? Shall we டாக்கனா? This is a super duper easy question. டிகனா கூடவே லைக் பண்ணாதவங்க லைக்க போட்டு விட்டுருங்க. சரியா? எங்க எந்த halide component Friedel-Crafts reactionக்கு துணை நிற்கும் அப்படிங்கறத தான் கேட்டிருக்கோம். இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ராக்கனா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? எந்த ஒரு alkyl or acyl halide, எந்த ஒரு alkyl or acyl halideனால ஒரு கார்போகேட்டையான ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ? கண்டிஷன் நோட் பண்ணிக்கோங்க. கார்போகேட்டையான ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ ஆர் கார்போகேட்டையானா மாற முடியுமோ அவனை தான் நம்ம Friedel-Craftsல யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப இங்க யாரு நமக்கு கார்போகேட்டையான ப்ரொடியூஸ் பண்ணுவா? கார்போகேட்டையான ப்ரொடியூஸ் பண்ணுவா? குளோரோபென்சின்ல even if you have cation carbon, அந்த கார்பன் ரிங்குக்குள்ள இருக்கும். அப்ப அவனை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆப்ஷன் பி இஸ் ராங். புரோமோபென்சினும் முடியாது. குளோரோ ஈத்தீன்லயும் தனியா உங்களுக்கு கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆவானா? எஸ், தனியா உங்களுக்கு கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆவானா? இல்ல. பட் ஐசோப்ரோபைல் ஸ்ட்ரக்சர்ல உங்களால அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியும். and that is how the answer is obviously option A. புரிஞ்சுச்சா? கிளியரா? டவுட் இருக்கா? எஸ், கிளியர் தானே? ஓகே. சோ அடுத்த question. In pyrrole the electron density and hence preferred site of electrophilic attack is maximum on carbon atoms. What? இங்க பைரோல பத்தி பேசியிருக்காங்க. டேக்கனா இப்பவே நான் சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ என்ன மேம் இப்படியெல்லாம் கேட்பாங்களான்னு யோசிக்காதீங்க. இப்படியும் கேட்ட நாட்கள் இருந்திருக்கு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பைரோலோட ஸ்ட்ரக்சரை எழுதிடலாமா? பைரோல் இஸ் a 5 கார்பன் ஸ்ட்ரக்சர். அவன் பார்க்க இப்படிதான் இருப்பான். சென்டர்ல நைட்ரஜன் இருப்பான். இங்க டபுள் பாண்ட்ஸ் எங்கேயாச்சும் வருமா? எஸ், டபுள் பாண்ட் இங்கொன்னு இங்க ஒரு ஹைட்ரஜன். இவன் தான் நம்ம ஆளு பைரோல். கரெக்டா? am I right? எஸ். இப்போ இந்த பைரோல பொறுத்த வரைக்கும் எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்கடாக்கனா எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்சிமமா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்சிமமா இருக்கும்? 1 2 3 4. எந்த கேஸ்ல? Can you all tell me பைரோலோட ஸ்ட்ரக்சர்ல எங்க உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும்? இட் இஸ் நைட்ரஜன் கூட இருக்கிறதுனால இவனுங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. கரெக்டா? செகண்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும். அண்ட் சோ ஆப்ஷன் பி செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? டவுட் இருக்கா? இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வரைஞ்சீங்கன்னா அழகா ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க. குட் ஈவினிங் காயு. அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போறோம். This is an easy question ராக்கனா. It is an easy question. So try பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சரியா? அடுத்ததாக 2023ல இருந்து, அதுவும் நம்மளோட மணிப்பூர்ல மட்டும்தான் இந்த RE-NEET நடந்துச்சு. ஓகேவா? which was held on 6th of June. அங்க இருந்து தான் நம்ம இப்போ questions பார்க்க போறோம். So first question, which amongst the following compounds will show geometrical isomerism? இதுல யாரு geometrical isomerism காமிப்பா? ரொம்ப ஈஸியான question, அசால்ட்டா ஆன்சர் பண்ணக்கூடிய question. So ஆன்சர் பண்ணிடலாமா? டெக்கனா முதல்ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் உருவாக்கணும்னா
அங்க ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ரெண்டு கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு ஃபயரை கமெண்ட்ல போடுங்க பாப்போம். டே என்னடா வாழ்க்கையே வெறுத்தையா போற மாதிரி எல்லா ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. Let me see you find in the comment section டாக்கனா. ஷகானா, நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி the questions which I showed you are the most toughest in RE-NEET. சரியா? அந்த மாதிரிலாம் கேட்பானான்னு கேட்டா ஒன்னோ ரெண்டோ கொஸ்டின் வரக்கான சான்சஸ் இருக்கு, எல்லாமே வராது. சரியா? so don't worry, ரிலாக்ஸா இருங்க. ஓகேவா? so guys, fire. Super. Hi Sahitu, welcome on board. Charu, welcome. Okay, perfect ராகனா. இப்போ geometrical isomerismக்கு ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்னு என்ன? நமக்கு கண்டிப்பா அங்க டபுள் பாண்ட் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது, அந்த டபுள் பாண்டட் கார்பன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கிற சைட்ஸ் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். இந்த மாலிகுல A not equal to B, C not equal to D. அவ்வளவுதான், கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இத ஃபாலோ பண்றவன் தான் கரெக்ட் வின். இப்போ இங்க பாருங்க, ப்ரோப் 1 இன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கார்பன் வச்சிருக்கோம்னு சொல்றான். அப்போ இவனோட ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்டாக்கனா? For me, I'm lagging out in all things. டேய் கிளாஸ் ஒழுங்கா வந்தேனா இந்த பிரச்சனை இருக்குமாடா? சொல்றா அப்புறமா. So மெத்தல் ப்ரோப் 1 ஈன பொறுத்தவரை C டபுள் பாண்ட் C, இங்க ஒரு CH3 னா இங்க ஒரு H. Similarly 1 இன் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் இது வந்திருக்கு. So இங்கேயும் H, இங்கேயும் H. அப்போ ஆப்ஷன் A கரெக்ட்டா? Is option A right? No, option A is absolutely wrong. அடுத்ததா ஆப்ஷன் B க்கு வந்தீங்கன்னா 3,4 dimethyl hexene. இப்போ ஹெக்ஸன் சொன்னதுனால டோட்டலா பேரண்ட் செயின்ல 6 கார்பன் இருக்கு. கரெக்டா? இந்த 6 கார்பன்ல தேர்ட் கார்பன்ட்ட தான் உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கு. சோ 1 2 3 இங்க தான் டபுள் பாண்ட் இருக்கு. ரைட்? ஆல்சோ இதுல என்ன சொல்லிருக்கான்? செக்டர்ட் பொசிஷன்ல ஒரு CH3யும் ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு CH3யும் இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்ப இந்த கார்பனோட ஒரு பாண்ட் C2H5 கூடயும் இன்னொரு பாண்ட் CH3 கூடயும் இருக்கு. இந்த கார்பனோட ஒரு பாண்ட் C2H5 கூடயும் இங்க ஒரு CH3 கூடயும் இருக்கு. அப்போ AB சேமா இல்ல? CD சேமா இல்ல? அப்போ obviously what is the right answer my dear? It is one and only நம்ம தலைவன் போண்டா B. Clear? Is it clear? Yes. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஆஹா, தேவைதான் கோபி. எப்படி மார்க் வாங்குறது வேற? அடுத்ததா, is it clear ராகனா? Is it clear? Okay. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போறோம். ரொம்ப ஈஸிடா. The correct option for the rate law that corresponds to an overall first order reaction. Overall அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டர்ஸ ஆட் பண்ணணும். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. half 2, so இவனோட ஆர்டர் 2.5. இதுவே இங்க பாத்தீங்கன்னா -half 3/2, -half-ஐயும் 3/2-ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 3/2. What will you get ராகனா? -1 plus 3/2, which is 2/2, which is 1. அடுத்ததா 0-வும் 2-வும் is the right answer. Option B is the absolute correct answer. Clear-ஆ? அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? Yes. அடுத்ததாக யாரா? விஷாலி, அனீஸ், எல்லாரும், சமீக்ஷா, ஹம்சினி, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Which one of the following represents all isoelectronic species? இங்க யாரப்பா isoelectronic? யாரு isoelectronic? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். கார்ஷன், ஐயோ, சுத்தி வந்தேர்கள் அப்படிதான் பஃபர் ஆயிட்டு இருக்கு. டெக்கனா, am I audible? Am I visible?
மொப்பக்குழிக்கும் அனிச்சம் முகந்து நோக்கும் குழையும் ஐ. ஹரிஹரன் சொல்றதுதான் சொல்றீங்க, புரியற மாதிரி சொல்லுங்கப்பா. இன்னும்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி. ஓஹோ, குரலா, திருக்குறளா? சூப்பரா சூப்பரா கண்ணா. மாஸ்டரா. பியா ஹாய் கோமதி. சோ எஸ், கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். வாட் இஸ் த ரைட் ஆன்சர் மக்களே? The correct answer is option B. But tell me in the comment section, what is the number of electrons here? இங்க number of electrons என்ன? பிரீத்தி, புது ஐடியா. பிரீத்தி எங்கடா கண்ணா இருக்க? எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 18. 1 8 18 18 electrons. ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன மக்களே அர்த்தம்? ஐசோனா சேம், எலக்ட்ரானிக்னா எலக்ட்ரான்ஸ். அப்ப சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கிறோம்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். And so option B is the right answer. Option B is the absolute correct answer, my lord. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா இத பத்தி நான் பேச மாட்டேன். நீங்களாம் டாக்டர்ஸ், நான் இதெல்லாம் பேசவே கூடாது. டேக்கண்ணா, what happens here ரா? இவன் என்ன டெஃபிஷியன்சினால உருவாகுவான்? அசர், ஹாய் மை டியர், வெல்கம் ஆன் போர்ட். ஓ பிரீத்தியா இது? என்னாச்சு பிரீத்தி உங்களுக்கு? நம்ம பிரீத்தி ராயா? Doctors, assemble and let me know the answer for this question. என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. நிக்கனா, சீலோசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாய்க்கு இங்கெல்லாம் ஓரத்துல எல்லாம் நமக்கு கிராக் வரும் தெரியுமா? அந்த வாயை சுத்தி கிராக் வரும் தெரியுமா? இந்த கார்னர்ல எல்லாம் அதத்தான் நம்ம ஷீலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால உருவாகுது? இட் இஸ் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் என்ன விட்டமின்? கமெண்ட்ல சொல்லுங்க. இட் இஸ் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் B2 இன்னொரு பேர் ரிபோஃப்ளாவின். அதனால டாக்டர்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாமா? என்ன என்டிஏ டாக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்டா, ஓகே பிரீத்தி, நான் செக் பண்ணி பாக்குறேன்டா கண்ணா. ப்ளீஸ் டோன்ட் வரி, ஐ வில் செக் ஃபார் ஷூர். சரியா? சோ டாக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கேட்டா என்ன பர்சே என்டிஏ நீ? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா கன்சிடர் தி ரியாக்ஷன். CH3COCH3 reacts with dilute barium hydroxide to give X. அந்த X ஓட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? அந்த எக்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னடா கண்ணா? அந்த எக்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னடா? யார் அந்த எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சா போதும். டேக்கண்ணா, இங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? CH3COCH3 இவனை BaOH ட்வைஸ் மாதிரி ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ண வச்சிருக்காங்க. கரெக்டா? பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அவன் எக்ஸ்ங்கிற ஒரு காம்பனன்ட் தரான். அந்த எக்ஸ்ல என்ன விதமான ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கலாம்? ரெண்டே தான். சி இத பார்த்ததும் பயந்துராதீங்க. This is a ketone. சரியா? இந்த ketone dilute base கூட ரியாக்ட் பண்ணுது. இந்த ketone ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. dilute baseனாவே ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கான்னு தெரியுங்க. இருந்தா அங்க என்ன நடக்குது? ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்குது. ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்குதுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குடா? என்ன கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? இந்த இடத்துல you can go with just ketones. அதனால option B is the right answer. சரி, மீண்டுமா? ஐயோ, முடியல. இந்த பஃபரிங்க முதல்ல பஃபரிங் ஒரு தீய சக்தி.
நம்ம எல்லாம் ஒரு தூய சக்தி பஃபரிங் எப்படியாச்சும் அடிச்சு ஒளிச்சு விடணும்ப்பா. ரைட். So doctors, the correct answer is option B. ஆனா option B ல ஒரு சின்ன தப்பு இருக்கு. உங்களை குழப்பறதுக்காக alcohol and ketone கொடுத்திருக்கான், which is right. எந்த வகையில? Because இங்க என்ன மாலிகுல் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்கல, என்ன ஃபங்க்ஷனல் குரூப் பிரசன்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்கான். அங்க ஹைட்ராக்சி வர்றதுனால ஆல்கஹால், அங்க CO வர்றதுனால கீட்டோன். சோ அவன் சொன்னது கரெக்ட் தான், ஆனா நம்மள குழப்பறதுக்காக இப்படி கொடுத்திருக்கான். அதனால ஆப்ஷன் B is the right answer. Vedantu and buffering, an untold love story. இதுல என்னம்மா? Right. The correct option in which the density of an argon is highest is, இந்த இடத்துல எப்பெல்லாம் argon highest density ஓட இருக்கு கண்டுபிடிச்சலாமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? சரி, ஓகே, அவன் பாட்டுக்கு ஒரு பக்கத்துல வாழ்ந்துட்டு போட்டோம் பஃபரிங். நம்ம பாட்டுக்கு ஒரு லெமனையும் ஒரு மிளகாவையும் கட்டி வச்சு சுத்தி வச்சு பஃபரிங் வராத மாதிரி தடுப்போம். வேற என்ன பண்ண? இப்போ what is the answer for this மக்களை? எந்த இடத்துல அவனுக்கு டென்சிட்டி அதிகமா இருக்கும்? ஆல்வேஸ் ரிமெம்பர் டென்சிட்டி ரெண்டு ஃபேக்டரை பொறுத்து தான் இருக்கும். டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டேக்கனா வீட்ல நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கோம் இல்லையா, கோகோனட் ஆயில். இதே இந்த கோகோனட் ஆயில ஹில் ஸ்டேஷன், இந்த வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானலுக்கெல்லாம் கொண்டு போகும்போது, வீட்டுல இருந்து டூருக்கெல்லாம் போகும்போது குட்டி பாட்டில போட்டு எடுத்துட்டு போவீங்களா? அப்படி எடுத்துட்டு போகும்போது கவனிச்சிருக்கீங்களா, நம்ம ஊர் வெயிலுக்கு தேங்காய் எண்ணெய் லிக்விடா இருக்கும். பட் இதுவே குழு ஊட்டிக்கு போகும்போது தேங்காய் எண்ணெய் கட்டியா மாறிடும். பாத்திருக்கீங்களா? அந்த ஒயிட் கலர்ல வேக்ஸ் மாதிரி மாறிடும், கட்டியா மாறிடும். கவனிச்சிருக்கீங்களா? குழு ஊட்டியில நம்ம தேங்காய் எண்ணெய் ஒயிட் வேக்ஸா மாறும். காரணம் என்ன? டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். எனக்கு அழுகலியா வருது. இவன் ரொம்ப மனக்குடைச்சலுக்கு ஆளாக்குறான் மைடியர். இன்னும்மா இப்படி பண்றீங்களேம்மா? டே கண்ணா, நான் இருக்கேனா? அப்பாலே போசாத்தானே அப்படின்னு சொல்லியிருந்தோம் போல. நில்லுங்க, எல்லாருக்கும் ஒரு சுத்தி போட்டுறேன். ஏன்னா எப்ப நம்ம சுத்தி போட்டாலும் அதுக்கப்புறமா பஃபரிங் வர்றது இல்ல. சோ அதனால டேக்கனா சுத்தி போட போறேன்டா. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, பஃபர் கண்ணு, ரிலேட்டிவ் கண்ணு, என்டி கண்ணுன்னு சொல்லி எல்லா கண்ணும் உங்களை சுத்தி வந்த கண்ணெல்லாம் துப்பு உங்களை விட்டு விலகி போகணும். டிம். ஓகே, இனி வரமாட்டான்னு நினைக்கிறேன். பாப்போம். சோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? Density is directly proportional to pressure, inversely proportional to temperature. அப்போ டெம்பரேச்சர் கம்மி இங்கதான், உங்களோட பிரஷர் அதிகம் இதுல இங்கதான். ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the absolute correct answer. ஓகேவா? அடுத்ததாக reagents that can convert alcohol to carboxylic acid is 3 ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். சரியா? ஃபர்ஸ்ட் CrO3H2SO4. நம்ம யார் வம்புக்கும் போல தும்புக்கும் போல இருந்தாலும் நமக்கு ஏண்டா இந்த பஃபரிங் இவ்வளோ வம்ப தரான்? 1 minute ராக்கண்ணா. I'll just call and திஷ்டிக்கு அப்புறமும் பஃபர் வரா. Yes, become strong டாக்கண்ணா.
செல்லுங்களா, இது என் கிளாஸ்ல மட்டும் நடக்கல போலயே, எல்லா கிளாஸ்லயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஐடி டீம் எல்லாம் சொல்லியாச்சு மேம், தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கப்பிள்ஸ் கோன சால்வ் பை ரைட்ரா. நீங்க விட்டா பஃபரிங்க்கும் நம்ம நீட் தமிழ் சேனலுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருவீங்க போலயே. கமான் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் a கிளாஸ் ராக்கனா. இப்போ இங்க யாரு ஆல்கஹால கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துவா மை லார்ட்? யாரு ஆல்கஹால கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துவாங்க? சொல்லுங்க பாப்போம். ஜாலிதான். ஜெண்டா சைத்து. ஏவா அபி ஏ சொல்லிருக்காங்க. ஏ ஃபார் அடாவடி. பிரசன்னா சி ஃபார் கிறிஸ்பே. ஹாய் விஷ்ணு. ஏவா சியா. Actually, the right answer is இங்க ஏலையும் ரியாக்ட் ஆகும், பீலையும் ரியாக்ட் ஆகும், சீலையும் ரியாக்ட் ஆகும், பட் டீல ஈல வாய்ப்பு இல்ல ராஜா. So அதனால option A is the right answer. Option A is the absolute correct answer, my lord. அடுத்த கேள்வி. The correct order of dipole moments for the molecules NH3, H2S, CH4, HFS இவங்களுக்கான டைபோல் மூமெண்ட்டுக்கான ஆர்டர் என்ன? கண்டுபிடிச்சலாமா? எஸ், கண்டுபிடிச்சலாமா? ரொம்ப ஈஸி. யாருக்கு இங்க டைபோல் மூமெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்? ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் அண்ட் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவான ஹெச்எஃப்க்கு. இங்க இத வச்சே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் ஆப்ஷன் பி. சோ ஹெச்எஃப், அதுக்கப்புறமா NH3 பிகாஸ் NH3ல ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். H2S பிகாஸ் H2Sல 2 பாண்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் 2 லோன் பேர் இருக்கும். ஃபைனலா CH4ல டைபோல் மூமெண்ட் 0. காரணம் சி லைக் லெஃப்ட் ரைட்ல 2 ஹைட்ரஜன், டாப் பாட்டம்ல 2 ஹைட்ரஜன் அப்படியே பிடிச்சு இழுப்பாங்க. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக lambda m is equal to lambda not m minus a root c. இந்த ஒரு ரூலுக்கு which of the following statements are true? Which of the following statements are true? First statement applies to both strong and weak acid. ரெண்டாவது A depends on solvent. மூணாவது A is same for BaCl2 and MgSO4. நாலாவது A is same for BaCl2 and MgOH twice. என்னக்கன ஆன்சர்? ரைட்ரா பிரீத்தி. ரைட், செஞ்சிருவோம், சிறப்பா செஞ்சிருவோம். சோ அடுத்ததாக what is the right answer my dear? டேய், எங்க ஆரம்பிச்சு எங்க வந்துட்டீங்கடா? அநியாயம் பண்ணாதீங்கடா. பஃபரிங்ல ஆரம்பிச்சோம், கடைசியில எங்கெங்கயோ போய் முடிச்சு போட்டு கெட்டி மேலம் தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் போலயே. ஃபோக்கஸ். நம்ம எல்லாம் டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கோம், டாக்டர் ஆகுறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம். சோ கிளாஸ்ல ஃபோக்கஸ வச்சு கண்ணை இங்க வச்சு கிளாஸுக்கு ஆன்சர் பண்ணுங்களா கண்ணுங்களா. So, இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? What is the right answer for this question? அநியாயம் பண்றீங்கடா டேய். வாங்க. இப்போ இங்க என்னவெல்லாம் நடக்கலாம்? First applies to both strong and weak electrolytes. இல்ல நம்பாதீங்க. வடிவேல் சார் சொல்ற மாதிரி, வடிவேல் சார் அந்த ஆதவன் படத்துல சொல்லுவாங்கல்ல, பொய் அந்த மாதிரி ஆப்ஷன் ஏவும் பொய். ஆப்ஷன் பி A depends on solvent. கரெக்ட் தான். A absolutely depends on solvent. அதுக்கப்புறமா C A is same for BaCl2 MgSO4. தப்பு. A is same for BaCl2 and MgOH twice. ஏன்னா OH-க்கும் -1 சார்ஜ், குளோரினுக்கும் -1 சார்ஜ். இங்க அதை அப்ளை பண்ணோம்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட். அப்போ பியும் டியும் கரெக்ட் ஆன்சர் மை லார்ட். அண்ட் சோ ஆப்ஷன் பி and D இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டேய், இன்னுமா நீங்க முடிக்கல? டேய் விட்டா தெரியாம ஒரு வார்த்தையை விட்டு போட்டேன். அதுல எங்கிருந்தோ பஃபரிங்ல இருந்து முடியலடா முருகேசா.
சோ இப்போ இந்த ஒரு ரியாக்ஷன்ல COH OH ஆ மாறுது. இந்த ஒரு ரியாக்ஷன்ல டபுள் பாண்டட் காம்பவுண்ட் OH ஆ மாறுது. கரெக்டா இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரே ஒரு ரியேஜென்ட் தான்டா கண்ணா. அந்த ஒரே ஒரு ரியேஜென்ட் யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சூப்பரா பிரீத்தி. So, what is the correct answer, my lord? ஏவா பியா சியா டியா? இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆள், கார்பாக்சிலிக் ஆசிடா OH மாத்தக்கூடிய ஒரு ஆள், ஏன் இந்த மாலிகுல டபுள் பாண்ட ஒட்டிச்சு OH ஆட் பண்ணக்கூடிய ஆள் யாரு? It is none other than B2H6, and so B2H6 is the right answer. Clear? B2H6 is the right answer. Okay? Yes. அடுத்ததாக assertion ionization enthalpy increases along each transition elements from left to right with small variations. The reason there is no corresponding increase in nuclear charge as electrons fill the inner d orbital. Assertion கொடுத்திருக்கான், reason கொடுத்திருக்கான். ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மேம் ரொம்ப பயமா இருக்கு. கோமதி, நோ வரிஸ், ரிலாக்ஸா படிங்க. படிச்சா மார்க் வந்துடும். ஜஸ்ட் அது மட்டும் மைண்ட்ல வைங்க. சரியா? ரெஸ்ட் ஆல் வி வில் சீ டா. டோன்ட் வரி. படிச்சா மார்க் வரும். டேய் என்னடா கமெண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? கைஸ், ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். நம்ம பஃபர்ல ஆரம்பிச்சு இப்ப எங்கெங்கயோ வந்துட்டோம். நாளைக்கு ஸ்கூல்ல சேர்த்து படிக்க ஆரம்பிச்சு காலேஜ்ல விட்டு ஸ்கூல்ல முடிச்சு உங்க கூட சேர்ந்து வா படிக்கலான்னு அது வரைக்கும் நீங்க லைவ் சாட்லயே இழுத்துருவீங்கடா. வேணாண்டா, தெய்வ குத்தமா போயிரும். சோ வாங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன சொல்லியிருக்கான்? ionization enthalpy increases along the transition series from left to right. அதாவது அதாகப்பட்டது என்னவென்றால் நம்மளோட D block elements அவன் தான் டிரான்சிஷன் எலிமெண்ட். கரெக்டா? இங்க இருந்து இங்க போகோ ionization enthalpy என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கான காரணம் என்ன? பிகாஸ் லெஃப்ட் டு ரைட் போகும்போ இனிஷியலி நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும்? குறையும். பட் போக போக இட் வில் increase ஆகிறதுனால there is a corresponding increase in nuclear charge as electrons fill in the inner d orbital. அப்போ ionization enthalpy ஏன் increase ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ரீசன்ல சொல்லியிருக்கான். And so what is the right answer, my lord? A or correct. Or correct explanation of A. And so option A is the right answer. A is the absolute correct answer. A for Ambur biryani. Nammur biryani da. Super. அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா, which statement is incorrect regarding molecular orbital theory? டேக்கனா இந்த கொஸ்டினை முடிச்சதும் நம்ம என்ன பண்ணுவோம்? வீக் குவிஸ் அட்டெண்ட் பண்ணுவோம்டா. சோ தயாரா இருங்க. தகர் தெரிய போறோம். சரியா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? அனீஸ், A for alone. என்னது புதுசா? நீங்க வேற சஹிது, அதுவும் முடிஞ்சு பையனை 12th முடிச்சு உங்க கூட வந்து படிக்க வச்சிருவீங்க போல. வாங்க. Focus on the class, ராகனா. Which statement is incorrect regarding molecular orbital theory? இங்க எந்த ஸ்டேட்மெண்ட் MOT பத்தி தப்பா சொல்லியிருக்கான்? MOT பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட்ல தப்பா சொல்லியிருக்காங்க? பத்தரலாமா? A for R, 10க்கு 10 கன்ஃபார்மா? Okay, so yes, my dear. Molecular orbitals obtained from 2px and 2py orbitals are symmetrical about the bond axis. அதனால option A is the right answer. Mahir, can you please
டே கண்ணுங்களா செல்லங்களா, இப்போ இந்த கொஸ்டினை முடிச்சதுமே நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? வீக் குவிஸ் கொடுக்க போறோம். சோ ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் a week quiz? ஆமானா கமெண்ட்ல ஒரு ஃபயரை தெரிக்க விடுங்க பாப்போம். வீக் குவிஸ்னா ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்றீங்க. மேம் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன் மேம். பண்ணிடுவோம். So this is the question draw and this is the option. Option A தான் கரெக்ட்னு சொன்னேன். Yes. தயார் தயார் தயார். சூப்பர் 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 ராகனா. வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ இப்போ இல்லைங்க, நான் முதல்ல அவனை ஓபன் பண்ணி வச்சிடுறேன். சோ வீக் குவிஸோட ஃபர்ஸ்ட் லிங்க் இப்போ உங்களுக்கு பின் கமெண்ட்ல ஆட் பண்ணப்பட்டிருக்கும். எல்லாரும் என்ன பண்ணணும்? முதல்ல கடகடா குடுகுடுன்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கடா கணுங்களா. நான் தானே டீச்சரு. Why is this showing like that? அட let me copy it rakana. ஓகே, எல்லாரும் தயாரா இருங்க. நம்ம வீக் குவிஸ் பண்ண போறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். இந்த பேஜுக்கு போயிருங்க, இந்த பேஜுக்கு போயிருங்க. Why is it loading? One minute ரா. ஜாயின் பண்ணிட்டீங்களா? Mahir, I am not able to open the teacher's link.
இட்ஸ் டூ ட்ரபிள். எஸ் எஸ் எஸ், எனக்கும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்ன விஷயம் தெரியல. நில்லுங்க, அவரு ஒர்க் பண்ணிட்டு எனக்கு செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர் யூ ஏபிள் டு கிராக் த கொஸ்டின்? அது செக் பண்ணிட்டு எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கடா. ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மினிட். ஓகேவா? ரைட்டா? இட்ஸ் நாட் ஓப்பனிங். யா, த லிங்க் இஸ் நாட் ஓப்பனிங். என்னமோ குளறுபடி இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு. பஃபரிங் சூனியம் வச்சுட்டாங்க கைஸ். ஓகே, மீன்வைல் நம்ம அடுத்தடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? மீன்வைல் நம்ம அடுத்தடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? shall we? இன்னைக்கு என்னமோ தெரியல, கிளாஸ்ல நமக்கு பயங்கரமா நெகட்டிவ் அடிக்குது. பட் என்னதான் அடி டி ஒத்த குத்து என்ன வந்தாலும் we are going to focus on the class. ஓகேவா? சோ இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போறோம். So let me know which of the following is correctly matched. இதுல யாரு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அசிடிக் ஆக்சைடு, ஆம்போதெரிக், பேசிக், நியூட்ரல். சோ சுத்தி போடணும் கண்ணா, என்ன பண்ண? So which of the following is correctly matched? देखना इडी ओडा अटी मिन्नल எத்து வந்தாலும் சரி நம்ம கிளாஸ் क्वेश्चन முடிச்சிட்டு தான் நம்ம விட போறோம். So I know you guys are be with me, you will be with me. So கவலையே படாதீங்க. வாங்க அடுத்த क्वेश्चन போயிடலாம். நமக்கு அவன் இல்லைன்னா என்ன, இவன் இருக்கான், இவனை வச்சு மேட்ச் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. So what is the answer for this question? ரொம்ப ஈஸிடா. அசால்ட்னா அசால்ட், அவ்வளோ அசால்ட்டான क्वेश्चन இது. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? which of the following is correctly matched? அசிடிக் பாருங்களேன். I think acidic is right. கொஞ்சம் அசிடிக் பாருங்களேன். அசிடிக்ல Mn2O7, SO2, TeO3 எல்லாமே அசிடிக் ஆக்சைட்ஸா. whereas ஆம்போதெரிக்ல எங்க இருந்து தான் நீங்க வந்தீங்கங்கிற மாதிரி தான் ஆம்போதெரிக், பேசிக், நியூட்ரல்லாம் இருக்கனானுங்க. So A for Avengers, A for Adavadi, option A is the right answer. டிகனா ஆல்ரெடி P block நான் சொல்லி தரும்போது உங்களுக்கு யாரெல்லாம் அசிடிக், யாரெல்லாம் ஆம்போதெரிக், யாரெல்லாம் பேசிக் அப்படிங்கறத நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி வைங்க. சரியா? தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி வைங்க. That is very 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 important. Right? அடுத்த question. The density of a 1 solution of a compound X is 1.25 gram milliliter inverse. The molarity of the solution is. இந்த சொல்யூஷனோட molarity என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So கண்டுபிடிச்சிடலாமா? This is super duper easy. Hi Juliana, welcome on board my dear. So molarityக்கான ஃபார்முலா என்ன guys? molarityக்கான ஃபார்முலா என்ன? இங்க ஃபர்ஸ்ட் எதை தந்திருக்கா? density of a 1m solution. அப்போ molarity கொடுத்துட்டா, concentration கொடுத்துட்டா, density d value கொடுத்திருக்கா, molar mass of x இவ்வளவுன்னு கொடுத்துட்டா, mm கொடுத்துட்டா. நம்ம என்ன பண்ணணும்? molarity இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். இதற்கான ஃபார்முலா என்னடாக்கனா? what is the formula here? The formula is m is equal to 1000 into m divided by, denominator யார் வருவா? divided by 1000d minus molar mass. கரெக்டா? எஸ். இப்போ m ஓட வேல்யூ நமக்கு தெரியும், d ஓட வேல்யூ நமக்கு தெரியும், மோலார் மாஸ் mm ஓட வேல்யூ நமக்கு தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? டேக்கனா வீக் வாஸ் விட்டுருங்கடா, அது அப்புறமா வரட்டும். இப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஆஸ் ஆஃப் நவ் வி வில் ஃபோக்கஸ் ஹியர். சரியா? கிளியரா? எஸ். சோ இப்போ வேல்யூ இங்க ஈக்குவேட் பண்ணோம்னா m value is 1 mole. 1000 into 1 is 1. Cheat. 1000 into 1 is 1000. வாய் கூட உலகுதாடி. So 1000 divided by 1000 into d. d value என்ன? 1.25. அப்போ 1.25 கூட 1000 மல்டிப்ளை பண்ணா it is 1250 minus molar mass எவ்வளவு? 85.
அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? You will get 1000 divided by 1250ல 85 போச்சுன்னா எவ்வளோ? 125ல 1250ல 85 போச்சுன்னா எவ்வளோ? இது ஒரு 50, பாக்கி 200ல 100ல 35 போச்சுன்னா 65, கரெக்டா? அப்போ 1165 வரும். இப்ப இதையும் அடிச்சு பாருங்க my lord. What is the right answer? இதையும் அடிச்சு பார்த்தா first time it is 0, right? Next time it is 8, 5 and so 0.85. Option B is the right answer. Option B is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? clear-ஆ? Yes, B for Badusha. இன்னெல்லாம் வருது பாரு comment sectionல. So yes, option B is the right answer. Option B is the absolute correct answer. இவன் சவகாசம் நமக்கு தேவையா? இவன் சவகாசம் நமக்கு தேவையாடா கண்ணா? பார்த்து சொல்லுங்க. இவன் சவகாசம் நமக்கு தேவையா? நார்மல் மெத்தட் கமலேஷ், நார்மலாவே இந்த மெத்தட் தாண்டா யூஸ் பண்ணலாம். மொலாலிட்டிக்கான இந்த ஒரு ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த நார்மல் மெத்தட். தட் இஸ் த ஒன்லி மெத்தட் விச் வி யூஸ். இவன் சவகாசம் நமக்கு வேணுமா? வேணவே வேணாம். So அடிச்சு விடுங்க. This is from the formula. Sorry, this is from the chapter polymers. ஓகேவா? அடுத்ததாக the conversion of an acyl chloride to an aldehyde. ஒரு acyl chloride aldehyde-ஆ மாற palladium barium sulfate catalyst யூஸ் பண்றா. ஆஹா, இதுக்கு கண்டிப்பா பசங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். So can we know the right answer my dear? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தறலாமா? Always remember palladium and barium sulfate-னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டிய ஒரு ட்ரிக், boss pet red rose. இங்க rose stands for what? Rose stands for rose and mund. Rose stands for rose and mund. Red stands for reduction. Pet stands for palladium. Boss stands for barium sulfate. கரெக்டா? அப்போ boss barium sulfate, pet palladium, red reduction நடக்குது, and பேர் என்ன? rose, rose and mend. So boss pet red rose, boss pet red rose. The right answer is rose and mend. Option B is the right answer. Option B is the absolute correct answer. B for biryani. நூத்துல ஒரு வார்த்தை. சூப்பர். அடுத்ததாக அடுத்த question. Match the hydrate with its type. Okay, இந்த match இட்ட நான் தரேன். So first NaH. Okay, I'll write the match it here ராக்கனா நோட் பண்ணிக்கோ. NaH செகண்டா வருது PH3, தேர்டா வருது it is GeH4, fourth-ஆ வருது it is the lanthanum H2.87. கரெக்டா? இப்போ இதுக்கு ஆப்ஷனா வருது first electron precise, second saline, third metallic and fourth electron rich. கண்டுபிடிச்சிடலாமா? So this is the match. இந்த மேட்ச்க்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. பாருங்களேன், நான் எந்த சைடு வேணாலும் நிக்க முடியாத தருணத்துல இருக்கேன். So what is the right answer for this question ராக்கனா? இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க பாப்போம். Very good, very good. B for bumblebee, B for buffer. ஆஹா, பஃபர் ரொம்ப ஃபேமஸ் ஐட்டம் போலயே. Very good, very good ராக்கனா. So NaH பொறுத்தவரை it is a saline component. இதுவே PH3 is absolutely electron rich. GH4 எடுத்துக்கிட்டீங்கன்னா electron precise. LaH எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன? It is lanthanum, so metallic. And so option B is the right answer. Option B is the absolute correct answer.
அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா the incorrect set of quantum numbers from the following is quantum numberன்னு வந்தாவே x மார்க் எலும்பு கூடு எதையாச்சும் போட்டு வைக்கணும் and importantன்னு சொன்னாவே கமெண்ட் செக்ஷன்ல என்ன வரணும் டாக்கனா என்ன வரணும் I'm a billionaire. ஓஹோ பாம்பு பக்ரி ஆஹா So, இதற்கான correct answer என்ன? I think நான் கொஞ்சம் லேட்டா தான் அங்க ரீச் ஆகிறேன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். So, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? n வேல்யூ 1 2 3 4ன்னு போய்க்கிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் n வேல்யூ 0 இல்லடா. அப்ப n வச்சு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்ததா l is equal to 0 to n minus 1. என்ன வேலைன்னு பார்த்து அதை வச்சு l கண்டுபிடிங்க. இப்ப n4 l2 கரெக்ட் 0 to n minus 1ல வருது. n5 L3 correct 0 to n minus 1ல வருது. n4 L3 correct 0 to n minus 1ல வருது. இங்கேயும் 5 to 2 absolutely right. அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது நம்ம தலைவன் m தான். இப்போ m எப்படி கண்டுபிடிப்பீங்க? minus l 2 plus l. அப்போ minus l ல இருந்து plus l வரைக்கும் இருக்கானான்னு பாருங்க. இங்க L2 னா minus 2 to plus 2. L3 னா minus 3 to plus 3. L3 னா minus 3 to plus 3. L2 னா minus 2 and plus 2. இப்போ இங்க யாருக்குன்னா தப்பு? யாரு ரொம்ப நுணுக்கமாதான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். யாராச்சும் திடீர்னு இந்த கொஸ்டினை பார்த்தா எல்லாமே கரெக்ட் தானே அப்படின்னு யோசிச்சிருவாங்க. ஸ்கிப் பண்ற மாதிரியான கொஸ்டின் இது. பட் நம்ம பசங்களுக்கு தெரியுமே the answer is absolutely option D. காரணம் என்ன? ஏன்னா என்ன காரணம்னா thank you Sasuke. So என்ன காரணம்னா எம்மை பார் நல்லா பார் 0 முட்டை காணும் plus minus 2 minus 1 plus 1 plus 2 இங்க யார் இல்ல 0 இல்ல காசு இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி 0 இல்லப்பா. அதனால option D is the right answer. Option D is the absolute correct answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா lithium and beryllium unlike their other group members from the compound with pronounced and ionic character. Okay. Lithium and magnesium have similar properties due to diagonal relationship. Okay. இத யோசிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இத யோசிச்சு எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்களேன். லித்தியமோட ஃபேமிலியில நான் இப்பவே சொல்லிடுறேன் லித்தியம் மட்டும்தான் கொஞ்சம் கோளாறு பிடிச்சாலு. ஏன் லித்தியம் மட்டும்தான் கொஞ்சம் கோளாறு பிடிச்சாலு காரணம் அவன் செகண்ட் பீரியட்ல வரான். செகண்ட் பீரியட்ல வந்தாங்கன்னா அவனுங்க எல்லாரும் அனாமலஸ் பிஹேவியரை காமிப்பாங்க. அப்போ நம்மளோட அசர்ஷன்ல சொன்ன வாக்கியம் தப்பு பெர்லியம் வரக்கூடாது. A is false. A false. அடுத்ததா ரீசன் லித்தியமும் மெக்னீசியம் சிமிலர் ப்ராப்பர்ட்டியை காமிக்கும். ஏன்னா லித்தியம் ஆல்கலை மெட்டல்ல இருக்கு தலைவா. வெராஸ் மெக்னீசியம் ஆல்கலை எர்த் மெட்டல்ல தேர்ட் பீரியட்ல இருக்கு. அப்போ கிராஸ் டைகனல் ரிலேஷன்ஷிப். இந்த டைகனல் ரிலேஷன்ஷிப்ப இந்த தொடர்பை எல்லா செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸும் காமிப்பாங்க. கரெக்டா? சோ அதனால நீங்க क्वेश्चन ரீட் பண்றது ஏதோ பாடுற மாதிரியே இருக்கு மேம். எல்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா தெரியலையே. சோ அதனால ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் ஐடியா. ஹாய் SSA கன்சல்ட். அடுத்ததாக the cell potential when these half cells are connected. நம்மள்ட்ட 2 half cell இருக்கு. ஒரு half cell ஏஜ் என்னாச்சு சஹா? டீல்ல விடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே. ரிலாக்ஸ் சில் அவுட். இப்போ ஈனாட்டோட வேல்யூ இது சரியா? ஈனாட்டோட வேல்யூ இது. இவன்ட்ட என்ன கேட்டிருக்கான்? EMF கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் EMF மை டியர்? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் EMF? கேத்தோட் மைனஸ் ஆனோட். ஆனா இங்கதான் நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனையே வரும். கேத்தோட் யாரு ஆனோட் யாருன்னு தெரியாது. ஆல்வேஸ் ரிமெம்பர் இது தெரியாதவங்க
ஒரே ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் பிக் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. இங்க பெரிய வேல்யூ யாரா கண்ணா? பெரிய வேல்யூ யாரு? பிளஸ் 1.33 மைனஸ் 0.44 டம்மி கொஸ்டின் பாவா. So it is 1.33 மைனஸ் சின்ன வேல்யூ என்ன? 0.44. அப்போ minus of minus 0.44, what will you get? Minus சேர்ந்தா plus மாறிடும். அப்போ 1.3 plus 0.4, it is none other than 1.77. C for chillax, C for crisp, எதை வேணாலும் சொல்லிக்கலாம், பட் கடைசியில C தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? C is the right answer. C is the absolute correct answer ராகனா. அடுத்ததா, an acidic buffer is prepared by mixing what? ஒரு acidic buffer எதனால உருவாகும்? C for சுந்தர் C. எப்படிமா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? So acidic buffer எப்படி உருவாகும்? ஒரு weak acid. ஓகேவா? ஒரு weak acid. அதோட யாரு கூட வந்திருக்கணும்? ஒரு weak acid அதோட salt கூட வந்துச்சுன்னா அதத்தான் acidic buffer அப்படின்னு சொல்லுவோம். இது நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட்னு போன தடவையே சொல்லியிருந்தேன். கவனிச்சிங்களா? 2 தடவை ரீநீட் பேப்பர்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? பஃபரை பத்தினா கொஸ்டின் வருது. சோ மக்களை எக்ஸ் மார்க் எலும்பு கூடி எதையாச்சும் போட்டு வச்சிருங்க. திஸ் கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ் இன் ரீநீட் பேப்பர் இட்செல்ஃப். ஓகேவா? சோ அதனால வீக் ஆசிடும் அதோட சால்ட்டும் இங்க மிக்ஸ் ஆக போகுது. சோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? Weak acid plus its salt with a strong base. Weak acid and its salt with a strong base. Option C is the right answer. Option C is the absolute correct answer, my lord. அடுத்ததா, the correct van der Waals equation for 1 mole of real gases. 1 mole of real gas ஓட van der Waals equation என்ன? van der Waals equation என்ன? டே கண்ணா, கிளாஸ் கவனி. Focus in the class. So, real gas oda formula என்னடா கண்ணா? What is the formula, my dear? What is the formula? Yes. Dekana, the concept is very, very simple, ra. The concept is very, very simple. Real gas கான ஒரே ஒரு formula. It is option C, P plus A. Buffering. Oh. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. டேக்கண்ணா, இவன் சவகாசம் நமக்கு தேவையா? இது எங்கேயாச்சும் படிச்ச ஞாபகம் இருக்கா? ஹலோ. நோ பஃபரிங்ரா. Is it now fine? டேக்கண்ணா, இவன் நமக்கு தேவையில்லை. He is from சோதிக்கிறாங்கடா என்னைய. பஃபரிங் வந்து come on. Even he is from what chapter? States of matter. States of matterக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. So leave it சில்லா இருங்க. நமக்கு எல்லாம் தெரிய வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா. காலம் போன கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை கூடயே வரக்கூடிய ஃபார்முலா PV = nRT. இவனை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இவன் யூஸ் ஆவான். சரியா? ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, here we go with the next one டாக்கனா. Super. Which of the following forms a set of complex and double salt respectively? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ், செகண்ட் இருக்கிறது டபுள் சால்ட். இல்ல யாரு காம்ப்ளெக்ஸ் சால்ட், யாரு டபுள் சால்ட்? காம்ப்ளெக்ஸ் சால்ட்டையும் டபுள் சால்ட்டையும் ஒன்னா வச்சிருக்கிறவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. That's all my honor. So ஆன்சர் என்னடா கண்ணா? ஆன்சர் என்ன? டின்னர் பிரேக். யாருக்கெல்லாம் பசிக்குதோ கிளாஸை பார்த்துக்கிட்டே டின்னர் சாப்பிடுங்க.
ஓகேவா? ப்ளீஸ் ஹேவ் யூர் டின்னர் பை சீயிங் த கிளாஸ். சாப்பிட்டுக்கிட்டே பாருங்க, பார்த்துக்கிட்டே சாப்பிடுங்க, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. போல் போடணுமா? எதுக்கு? பஃபரிங் வருவானா வரமாட்டானான்னு கண்டுபிடிக்கவா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? கன்ஃபார்மா பாத்தரலாமா? இவனை பத்தி சொல்றதுக்கு நான் ஒன்னும் இல்ல, என் கையில ஒன்னும் இல்ல. You guys are absolutely right. So the correct answer is option A. இதுல first இருக்கிறவன் காம்ப்ளெக்ஸ் சால்வ், செகண்ட் இருக்கிறவன் இவன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்களேன். எஸ், இவன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்களேன். முடியாது மேம், வீட்டுல திட்டுவாங்க. எதுக்குடாக்க நான் வீட்டுல திட்டுவாங்க? இவன் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. அந்த டபுள் சால்ட்டோட பேரை சொல்றீங்க. Meanwhile, we'll move on with the next question. இவன் சவகாசம் நமக்கு தேவையில்லடா கண்ணா. What type of isomerism is exhibited by this molecule, okay, and this molecule, and the coordination number of chromium respectively are? உங்களுக்கு ரெண்டு மாலிகுல் தந்திருக்கான், சரியா? அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்லயும் என்ன ஐசோமரிசம் இருக்கு, பிளஸ் அங்க குரோமியத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சோ கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப 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 ஈஸிடாக்கனா, அசால்ட்டா. யாரா அவன்தான்? Who's that? பி ஷாரா மேம், இதுல என்ன சந்தேகம்? Solvate isomerism காரணம் water inside the complex and outside the complex இருக்கு. அப்ப உள்ள ஒருத்தனும் வெளிய ஒருத்தனும் வாட்டரா இருந்தானா, water, it is solvate or hydrate isomerism. And so option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக அரக்க பறக்க அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா இவனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Choose the correct sequence of reagents converting 4-nitrotoluene to bromotoluene. So 4-nitrotoluene to bromotoluene மாத்தணும்னா then what you should do? Hi Preeti, welcome back. Bodybuilder Pramila ma'am. நான் பாடி பில்டர் இல்லடா, நான் பாக்ஸர்ரா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சோ நைட்ரோடொலுவின்ல இருந்து புரோமோடொலுவினா மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நைட்ரோவை பிரிக்கணும். அதுக்கப்புறம் சாரி மேம், எப்படி பேசி இருக்க கூடாதுடா கண்ணா. வாட் ஹேப்பன் மை டியர்? So பிரீத்தி இஸ் பேக். ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்ல தான் எங்க சேனல் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், பிரீத்தி ராய்னு ஏதாவது அக்கௌண்ட் இல்லையா, என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பர் ராக்கன், ஐ எம் சோ ஹாப்பி டு see you back. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம நைட்ரோ குரூப்பை ரிமூவ் பண்ணணும். நைட்ரோ குரூப்பை ரிமூவ் பண்ண நீங்க என்னக்கா யூஸ் பண்ணுவீங்க? வாட் வில் யூ யூஸ் ஹியர்? யோசிச்சு சொல்லுங்க. What will you use here? This is a very easy question. Trust me, this is a super easy question. First, nitro group remove பண்ணனும்னா that will happen only in presence of halogen. So என்ன halogen யூஸ் பண்ணலாம்? இங்க நாலு ஆப்ஷனும் பாருங்க, bromine இங்க தான் இருக்கு. சோ அதனால bromine நீங்க யூஸ் பண்றீங்க. Then reduce பண்றதுக்காக bromine ஆட் பண்றீங்க, reduce பண்றதுக்காக SnHCl, then NaNO2 and HCl, finally hydrolyze பண்றீங்க. அவ்வளவுதான், முடிஞ்ச போச்சு. So option A is the right answer. Option A is the absolute correct answer. Correct சாரா, அது என்னமோ உண்மைதான். வயசாச்சு இல்லடா, இதெல்லாம் காலேஜ் டேஸ்ல ஐ வாஸ் டூயிங் பாக்ஸிங் அண்ட் ஆல். இப்பெல்லாம் வயசாகி போச்சு. ஸோ அந்த ஃபோர்ஸ் இருக்கே ஒழிய அந்த பாடி இல்லை. ஸோ அடுத்ததாக how are the edge length A? இவன் சவகாசமே நமக்கு தேவையில்லை. He is not in the syllabus ராக்கனா.
பட் இன் PYQs ஏன் மேம் மொத்தமா எல்லா PYQஸையும் காமிக்கிறீங்கன்னு உங்களுக்கு இப்ப தோணும். the thing is see உங்களுக்கு எதெல்லாம் படிக்க கூடாது எதெல்லாம் படிக்கணும்ங்கிறது தெரியும். ஸோ சாலிட் ஸ்டேட் நமக்கு வேணாம், அவனுக்கும் நமக்கும் சவகாசமே வேணாம். அதனால அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ next one, which statement is not true about photochemical smog? photochemical smog smog நமக்கு தெரியும், ஸ்மோக்கும் இவனும் சேர்ந்து ஃபாகும் சேர்ந்தது. பட் photochemical smog like smogனா photo light, chemical obviously chemical. அப்போ போட்டோன்னு சொல்லும்போ லைட்டை யூஸ் பண்ற எவனோ ஒருத்தனை இவன் அஃபெக்ட் பண்ண போறான். சரியா? போட்டோன்னு சொல்லும்போ லைட்டை டெய்லி யூஸ் பண்ற எவனோ ஒருத்தனை இவன் அஃபெக்ட் பண்ண போறான். நம்ம டெய்லி யூஸ் பண்றோமா? ஆமா ஹரிஹரன், சேயோன்கிறது முருகன் பேரு. ஆக்சுவலா தம்பி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஷஷ்டியில நம்மளோட முருகனோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் பிறந்தாரு. ஆக்சுவலா நான் டெலிவரி அங்க இருக்கும்போ ஐ டோல்ட் லைக் இன்னைக்கு பையன் பிறந்தானா நான் சேம் பேர் வைப்பேன்னு. ஸோ தட் இஸ் ஹவு த நேம் கீப். இப்போ டேக்கனா which statement is not true about photochemical smog? ஸ்மாக்னா ஸ்மோக்கும் ஃபாகும் ஒன்னா சேர்ந்த ஒரு குறுகுவினா. ஸோ ஸ்மாக்னா ஸ்மோக்கும் ஃபாகும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இவனுங்க ஒன்னா சேர்ந்தா அதுவும் போட்டோ கெமிக்கல், போட்டோ லைட்ட பேஸ் பண்ணி எவனையோ அஃபெக்ட் பண்ண போறாங்க. answer what is the right answer my dear? It is இல்ல. It common components include இல்ல. It is harmful to humans but has no effect on plants. யோசிச்சு சொல்லுங்க. It is harmful to humans but has no effect on plants. Yes. So Sida Makle is the absolute correct answer. We do sparring. Ma'am, you really know boxing. We do sparring. Okay. Adutha, how many tetrahedral voids are formed in 5 mole of a compound having cubic packed structure? Theveilla, this is out of syllabus. The correct option for redox couple is idhula yaare redox couple rakana. Redox couple paravala ma'am, ippavum azhagidaan ma'am neenga. Ayyo, thank you my dear. So solunga paapom ma'am, can you please zoom in the answer? Sure dakana. So question நான் zoom பண்ணி வச்சிருக்கேன். இந்த questionக்கான answer என்னடாக்கனா? Can you red stands for reduction, ox stands for oxidation. அப்போ reductionum oxidationum ஒரே elementல நடந்துச்சுனா அதுதான் redox couple. Both reduced as well as oxidized component happen in the same element is called as redox couple. புரிந்ததா? டேய் பஃபரிங்கா மீண்டுமா சோதிக்காதீங்கடா இன்னைய. அடுத்த கொஸ்டின், for 2H2 plus O2 gives 2H2O delta R, அதாவது ரியாக்ஷன் என்தால்பி இவ்வளோ. சரியா? இப்போ the enthalpy change for the decomposition of 1 mole of water is ரொம்ப ஈஸி கொஸ்டின்ரா. தெர்மோகெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி தான் பஃபரிங்கே உன்னால வேதாந்து நீ தமிழ பார்க்காம இருக்க முடியலையா? இந்த மாதிரிலாம் கேக்குறீங்கடா. தேங்க்யூ மை டியர். B for boxer Primla ma'am, C for cutie CEO. டேக்கனா ஃபோக்கஸ். அவன் என்ன வேணா பண்ணிட்டோம், பஃபரிங் வந்து போட்டோம், இருந்தாலும் நம்ம கொஸ்டின் மேல கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். சோ ஃபார் இந்த ஒரு ரியாக்ஷன்ல டெல்டா RH0 ரியாக்ஷன் என்தால்பி இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலா ஃபார்மேஷன் ரியாக்ஷன். இப்போ கம்பஷன் ரியாக்ஷன்னா what will happen? Decomposition na H2O will become H2 and O2. அப்போ ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்? சைன் மாறும். பட் இங்க எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, மேம் சைன் மாறிச்சுன்னா +483 தானே வரணும், இங்க ஆப்ஷனே இல்லைன்னு. லெட் மீ டெல் யூ ஒன் திங். டிகம்போசிஷன் ஆஃப்
1 mole of water னு சொல்லியிருக்கான். இங்க 2 moles of water produce ஆகுது. அப்போ 1 mole decompose பண்ணா ஒரு H2வும் half O2 தான் வரும். which means இந்த reactionோட வேல்யூக்கு half value தான் நம்ம எடுக்கணும். இங்க 483 னா அதோட பாதி 241 is the right answer. Option D is the absolute correct answer. Clear? புரிந்ததா? தெளிவடைந்ததா? அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்த்தோம்னா the sequence containing neutral, acidic and basic and amphoteric oxides. அதாவது இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கா. அதுல ஃபர்ஸ்ட் நியூட்ரல் ஆக்சைடா இருக்கணும், செகண்ட் அசிடிக் ஆக்சைடா இருக்கணும், தேர்ட் பேசிக் ஆக்சைடா இருக்கணும், ஃபோர்த் ஆம்போதெரிக் ஆக்சைடா இருக்கணும். இந்த ஆர்டர்ல எங்கடா கண்ணா நம்ம இவனுங்களை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம்? டியா ஷோரா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். சமீக்ஷா புடிச்சிட்டாங்க. ஆஹா ஆஹா. யாரா? A for Ambur biryani, B for bucket biryani, C for chicken biryani, D for dindikkal biryani. ஆஹா. ஏவா பியா சியா டியா? டேய் ஓதிக்காதீங்கடா, என்னைய பசிக்குது. So what is the right answer, my lord? What is the right answer? The right answer is absolutely option B, because NO is neutral, followed by CO2 is acidic, CaO is basic, and zinc oxide is amphoteric. Adanale option B is the right answer. Option B is the absolute correct answer. Very good, very good, very good, my lord. அடுத்ததாக இல்லைங்க. Which aqueous electrolytic solution has minimum elevation of boiling point? இதுல யாருக்கு minimum elevation of boiling point இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸி கொஸ்டின், சூப்பர் ஈஸி டூசி கொஸ்டின். சோ தூசி மாதிரி தட்டிட்டு போக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாலு பத்தாசு பாலுவா? கரெக்ட் கரெக்ட் லக்ஷிதா. என் ஃபீலிங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள். ஃபர்ஸ்ட் இவனுங்களோட ஐ வேல்யூவா கண்டுபிடிங்க. MgSO4 னு சொல்லும்போது ஒரு Mg2+ ஒரு SO4 which means I is 2. NaCl க்கும் I2, NaCl க்கும் I2, KCl க்கும் I2. அப்ப எந்த வேல்யூவை வச்சுதான் இதை கண்டுபிடிக்க முடியும்? அவங்களோட கான்சென்ட்ரேஷனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஆல்வேஸ் ரிமெம்பர், whenever concentration is less, இங்க 4 பேத்துல இவனுக்கு தான் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மி. அப்ப கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்குனா, கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்குனா நினைச்சே யாரோ இன்னைக்கு பிரியாணி தான் இருக்கும், அதனாலதான் தலைவன் குஷி குஷியா பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். So yes, thank you Saha. So concentration கம்மியா இருக்கும்போ we should always understand that delta TB will also be low. காரணம் என்ன? ஏன்னா delta TB is equal to I into KB into M. அப்போ I value same, M value கம்மி. M value குறைஞ்சிச்சுனா, கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிச்சுனா டெல்டா டிபியும் குறையத்தான் செய்யும். அதனால the one which has lowest elevation in boiling point is obviously option C. Option C தான் கரெக்டான ஆன்சர் ராக்கனா. ஓகேவா? ரைட்டா? அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போணும்னா 2024 ஓட क्वेश्चनக்கு ரீச் ஆயிட்டோம் my lord. So first question from 2024, the correct order of decreasing atomic radii of lithium, beryllium, boron and carbon is lithium, beryllium, boron, carbon. Today Friday ma'am, அதான் what? விரதமாடா? ஆஹா, என்ஜாய். டேக்கனா எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. Whenever you go from left to right, atomic radii decreases. Initially alkali metal நல்ல குண்டு இருப்பாங்க.
பட் அப்படியே இங்க வந்துட்டாங்கன்னா from left to right the atomic size will decrease, குட்டியோண்டா சுருங்கி போயிடுவாங்க. கரெக்டா கரெக்டா? சோ இத பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா யாருக்கு கண்ணா அதிகமான சைஸ் இருக்கும்? லித்தியமுக்கு, followed by beryllium, boron, carbon, and so option B is the right answer. BB bumblebee is the absolute correct answer. அடுத்ததாக அடுத்த கொஸ்டினுக்கு போனோம்னா for a reaction between, இது ஈஸிடா, ஆல்ரெடி இதே மாடல் நம்ம பார்த்தாச்சு. பேயஸ் reagent is, இதுல யாரு பேயஸ் reagent என்று சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாகனா, ரொம்ப ரொம்ப ஈஸி. பேயஸ் reagent இதுல யாரு? பேயஸ் reagent இதுல யாரு? மேம் எல்லாரும் பிரியாணி சொல்லி போய் போ. கரெக்ட் 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 கரெக்டா, சேம் சேம் சேம். யார நைஸா கிளப்பி விட்டுட்டு போறாரு பாருங்க. சி 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 கன்ஃபார்மா கன்ஃபார்மா? Are you sure? Very good, very good. Cold, dilute. Oh, sorry. Cold, dilute, aqueous, potassium permanganate, KMnO4 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Bayes reagent அப்படின்னு சொல்லுவோம். It is an oxidizing agent. And so option C is the right answer. Option C is the absolute correct answer. Very good, very good. அடுத்த question. Which of the following molecule has non-zero dipole moment? இதுல யாருக்கு non-zero dipole moment value இருக்கு? Hi Shafa, welcome on board. அவனவள் போயிடலாம்டா கண்ணா. இதுக்கு மேல ஃபாஸ்டா போனோம்னா தான் போனோம். So we will complete everything. ஓகேவா? ரைட். So which of the following molecule has a non-zero dipole moment? இங்க யாருக்கு non-zero dipole moment இருக்கும்? Super ready. Dekana, always remember CCl4 பொறுத்தவரை கார்பன் சிங்கிள் பாண்டட்ல நாலா பக்கமும் ஒரே சார்ஜ் இருக்கிற மாலிகுலோட சுத்தி இருக்கு. சோ ஆப்வியஸ்லி இவங்க மூணு பேரும் கேன்சல் அவுட் பண்ணி அவனுக்கு டைபோல் மூமெண்ட்டை 0 ஆக்கிடுவான். அப்போ ஆப்வியஸ்லி CCl4 ஓட கேஸ்ல டைபோல் மூமெண்ட் 0. CO2 எடுத்தீங்கன்னா இட் இஸ் லீனியர் இன் ஸ்ட்ரக்சர். இங்கேயும் ஈக்குவலா நான் தான் கார்பன்னா, இப்படிக்கா ஒரு ஆக்சிஜன் இப்படிக்கா ஒரு ஆக்சிஜன், ரெண்டு பேரும் ஈக்குவலா என்ன இழுக்கிறாங்க. அப்ப டைபோல் மூமெண்ட் ஈவன் ஆயிரும். சோ டைபோல் மூமெண்ட் இஸ் 0 here. BF3 லயும் equal charge is given on left, right, bottom by fluorine to boron. அதனால இங்கேயும் 0. So finally HI where hydrogen is highly electropositive, iodine is ஓரளவுக்கு electronegative. அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. Hi Satya, welcome on board my dear. அடுத்ததாக which indicator is used in the titration of sodium hydroxide against oxalic acid, and what is the color change at the end point? Dekana titration like the oxalic acid titration is very important. Previous year la kittathana 4-5 தடவை இது ரிப்பீட் ஆயிருக்கு. So same question. So தயவு செஞ்சு நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. It is super duper important. And important னு சொன்னா comment sectionல ஃபயர் தெரியும். So ஃபயர் போடாதவங்க ஃபயர் போட்டுருங்க. So here we go my dear. இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? What is the answer for this question மக்களே? So உங்கள்ட்ட ஆக்சாலிக் ஆசிட்க்கு என்ன டைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், எண்ட்ல என்ன கலரா அது மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸிடா. யாரை யூஸ் பண்ணுவோம்? We all use. ஆஹா, கமலக்கண்ணன் டாச்சு போட்டு காமிக்கிறீங்கடா கண்ணா. வெரி குட், வெரி குட். சியா பியா கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா யோசிச்சு சொல்லுங்க. சி கன்ஃபார்ம். சூப்பர் மை டியர். சோ வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் இறங்க போறான் பாருங்க. பினாப்தலின் இங்க கலர்லெஸ்ல இருந்து பிங்கா மாறும். ஆன்சோ இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்டா. ஏன் இங்க பினாப்தலினை யூஸ் பண்றோம்? ஏன்னா oxalic acid is a weak acid. கரெக்டா?
whereas நம்மளோட sodium hydroxide NaOH is a strong base. அப்போ weak acidையும் strong acidையும் முட்டை வச்சோம்னா அந்த இடத்துல நம்ம யாரை யூஸ் பண்ணோம்? நம்ம phenolphthalein யூஸ் பண்ணோம். அங்க என்ன நடக்கும்? phenolphthalein acidic regionல colorless ஆவும் basic regionல பிங்காவும் மாறும். சோ அந்த titration முட்டிற நேரத்துல அவன் பிங்கா மாறிடும். கரெக்டா அவன் நியூட்ரல் டு பேஸுக்கு போற அந்த நேரத்துல பிங்கா மாறிடுவான். சோ அதனாலதான் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா this is not needed. From the following, select one which is not an example of corrosion. இதுல யாரு தலைவா corrosion இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சஹா, you are visible my dear, you are visible. ரொம்ப ஈஸியான क्वेश्चन, அசால்ட்டா ஆன்சர் பண்ணக்கூடிய क्वेश्चन. So can we find the answer for this one, Rakana? Yes. So யோசிச்சு பாருங்க, எது corrosionக்கான process இல்ல? Rusting is an example of corrosion. நம்மளோட சில்வர் கால்ல கொலுசு எல்லாம் பொண்ணுங்க போடும்போது ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ஜிகின்னு ஒயிட்டா இருக்கும். அதுக்கப்புறமா அது கலர் ஃபேட் ஆகி கருப்பு கலர்ல மாறிடும். கரெக்டா? ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு மேம். கௌதம் ஓகே, ஆர் யூ ஓகேடா கண்ணா? இப்போ எல்லாம் ஓகேவா? இஸ் இட் ஃபைன்? எஸ். ஸோ பிரீத் ஹாய், முகேஷ் ஹாய்டா கண்ணா. ஹம்சினி என்னடா நடுவுல உங்களை காணோம். ஸோ நமீக்ஷா ஹாய். டெக்கனா நல்லா எஸ் அனுஷா, யூ ஆர் விசிபிள். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரஸ்டிங் இட் இஸ் corrosion. tarnishing of silver கருத்து போறது corrosion. காப்பர் அண்ட் பிரான்ஸோட அந்த கிரீன் கோட்டிங், ரொம்ப நாள் இந்த காப்பர் பாட்டில்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, கழுவாம வச்சீங்கன்னா, ஆர் தண்ணி ஊட்டி ஆர் அந்த மாய்ஸ்சரோட வச்சீங்கன்னா, தென் காப்பர் பாட்டில்ல உங்களுக்கு பச்சை கலர் பாசி மாதிரி வரும். அது பாசியில காய்ஸ், பாசியில காப்பரோட காம்பனன்ட். சோ இது மூணுமே corrosion சொல்லும்போது இவன் மட்டும்தான் corrosion இல்ல. answer option B is the right answer. Option B is the absolute correct answer. Super nakana. COH is strong. டிகனா strong acid னு சொல்றது இந்த H2SO4 HCl மாதிரியான acids தான். சரியா? Obviously organic acids are weaker than such acids, so comparatively it is weak. புரிஞ்சுச்சா? அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, here we go with a very easy question. Given a temperature and pressure, K1 இதோட equilibrium constant, K2 இதோட equilibrium constant, relation between K1 உம் K2 என்ன? இதுதான் question. So நான் question zoom in பண்றேன். Let me know the answer for this question. சரியா? இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டெகனா இது ரொம்ப ஈஸியான क्वेश्चनரா. ஓகே ஹம்சினி. ஹாய் தீபிகா, வெல்கம் ஆன் போர்ட். சோ இது ரொம்பவே ஈஸியான क्वेश्चन, அசால்ட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியும்டா. சோ ப்ளீஸ் லெட் மீ நோ தி ஆன்சர் ஃபார் திஸ் அண்ட் லைக் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா? ஹாய் மெடிக்லாட் ஹாய் மை டியர். சோ நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். 3A2 plus B2 gives 2A3B. அடுத்ததா A3B gives என்ன தரும்? What will it give it to you? இது வைக்கிறேன். So this gives 3/2 A2 plus 1/2 B2. அப்ப ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? இதோட ரிவர்ஸ் தான் இந்த ரியாக்ஷன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு ஆக்சுவலா செகண்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ண ஈக்குவேஷன். கரெக்டா? கூடவே என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்க ஹாஃபா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குமா? கரெக்டா? ஹாஃபா எடுத்தீங்கன்னா 3 வந்து 3/2 மாறும், 1 வந்து 1/2 மாறும், 2 வந்து 2/2 மாறி 1 மாறும். கரெக்டா? So what is the right answer my dear? இங்க the correct answer is இன்வர்ஸா வந்ததுனால என்ன நடக்கும்?
first equation inverse பண்றீங்க. Inverse பண்ணும்போ you should know that K1 is equal to 1 by K2. Second, first equation கூட 1 by 2 multiply பண்ணாதான் second equation. அப்போ 1 by 2ங்கிற value multiply பண்றீங்கன்னா அது பவர்ல வரணும். So 1 by 2 in powers, and so the correct answer is option C. Option C is the right answer. Option C is the absolute correct answer. So can we find the correct answer? C for cute, Shahana. Buffering டேய் பெல்ட் கட்டிடுவேன். பஃபரிங் எனக்கே காமிக்க மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படிடா காமிக்குது? அனகா, விஷாலி, பிரீத்தி, சஹா பஃபர் ஆகுதாடா? ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. ஹை தருண், பாவம் அம்மா, சரியா? உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க. சாசுகே கிளாஸ் பார்த்துட்டே சாப்பிடுங்க. சாசுகே, என்ன சாசுகே இப்ப ஃபைனா? இப்ப ஃபைனா? எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ பாருங்க, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. டேக்கனா ஒரு ஃப்ளோல இருக்கீங்கடா, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாத பரமா. சோ எஸ், இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. இங்க இருக்கறதுலே கொஞ்சம் லீஸ்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ங்கிறது NaCl தான். சோ அத வச்சே உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் எய்தர் ஆப்ஷன் A ஆர் ஆப்ஷன் C. ஏவா சியா? ஏவா சியா யாரா இருக்க முடியும்? தென் அடுத்த மாலிகுலர் பாத்தீங்கன்னா you have CH3CN. அப்போ ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இவன் ஒரு சால்ட், கரெக்டா? தென் இங்க உங்களுக்கு ஒரு பேஸ் வருது, கரெக்டா? then cyclic compound வருது. அதனால option A is the right answer. Option A is the absolute correct answer. Ma'am, ஏன் இந்த concept ma'am? Why? How did you find the answer? The concept is very simple ra. Chloroform is actually non-polar. அப்போ like dissolves in like ன்னு சொல்ற மாதிரி இவன் non-polar. NaCl, CH3CN இவங்க எல்லாருமே போலார் காம்பனன்ட்ஸ். அப்போ போலார் காம்பனன்ட்ஸ் நான் போலார் குளோரோஃபார்ம்ல ரியாக்ட் ஆகாது. அதனால தான் லீஸ்ட் ரியாக்டிவ்னு அவங்களை தள்ளி விட்டுட்டு மோஸ்ட் ரியாக்டிவான சைக்ளோஹெக்சேனை முன்னாடி வச்சிருக்கேன். ஏன்னா சைக்ளோஹெக்சேன் இஸ் நான் போலார். கிளியரா? கிளியரா? புரிஞ்சுச்சா? அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா identify the incorrect statement about PCl5. PCl5 பத்தி இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாய் தமிழரசி, வெல்கம் பேக் மை டியர். டிகனா யோசிச்சு பாருங்கடா. PCl5 பொறுத்தவரை ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படிதான் இருக்கும். குளோரின் 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 குளோரின். இங்க டோட்டலா எத்தனை பாண்ட்ஸ் இருக்கு? 5 பாண்ட்ஸ் இருக்கு. நோ லோன் பேர், கரெக்டா? அப்ப இந்த 5 பாண்ட்ஸுமே will they be equal in length? Yes, they will be equal in length. And so all 5 PCl bonds are identical in length. Option B is the right answer. Option B is the absolute correct answer. Hi, born to save lives. Welcome on board, my dear. So இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போலாம். அடுத்த question, for 5 liter of an ideal gas at 10 atm expanding isothermally into vacuum until the volume is 15 liter, the correct statement of work and heat is. இந்த இடத்துல isothermally expand ஆகக்கூடிய இந்த இடத்துல ஹீட்டும் ஒர்க்கும் எப்படி இருக்கும்? Okay, born to save lives, but at least recording பாத்துருங்கடா கண்ணா. ஏன்னா இது RE-NEET PYQs ரொம்ப முக்கியம். ஸோ அட்லீஸ்ட் ரெக்கார்டிங் ஆச்சு பார்த்து வச்சிருங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் கொஸ்டினை ஜூம் இன் பண்றேன் ஸோ தட் யூ கேன் இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களால பார்க்க முடியும். இப்போ क्वेश्चन கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன்டா கண்ணா. I hope the question is clear now.
ரைட். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இப்ப ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Okay. Want to save lives? Anytime my dear. மறக்காம ரெக்கார்டிங் பாத்துருங்க சரியா? ஓகே, இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? It is expanding isothermally into vacuum அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? It is expanding isothermally into vacuum அப்படின்னு சொல்லிருக்காங்க. Expansion into vacuum அப்படின்னு சொல்லும்போது in vacuum என்ன நடக்கும்டா? In vacuum work done is equal to 0. Vacuum la work done 0. Free expansion la work done 0. அடுத்ததா work done 0 ன்னு சொல்லும்போது isothermally ன்னு சொன்னானா U is equal to 0. அப்ப U is equal to Q plus W. இங்க U 0, W 0. அப்ப Q என்ன ஆகும்? Q 0 வா இருக்கும். ஓகேவா? U is 0 because the system is isothermal. Work done is 0 because it is in vacuum. இது ரெண்டுமே 0 னா Q 0 தான். அப்போ both heat and work done is said to be 0. Option C is the right answer. Option C is the absolute correct answer, my dear. அடுத்த questionக்கு போலாம். And here you go. Which of the following set of ion is oxidizing agent? இதுல எந்த ion oxidizing agent அப்படின்னு சொல்றோம்? இதுல எந்த ion oxidizing agent அப்படின்னு நம்ம சொல்றோம்? ரொம்ப ஈஸிடா. டேக்கனா யோசிச்சு பாருங்க. இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே உங்களோட லாந்தனம்ஸ். கரெக்டா? லாந்தனம்ஸோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான். அப்போ யாரு +3 விட்டு அதிகமா இருக்காங்களோ மேம் காகத்தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. தேங்க்யூ சஹிது. தேங்க்யூ so much my dear. So லாந்தனம்ஸ் எல்லாருக்குமே +3 தான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் நம்பர். கரெக்டா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னா யாரு? தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு he will reduce himself and பக்கத்துல இருக்கிறவன ஆக்சிடைஸ் பண்ணுவான். கரெக்டா? சோ இப்போ யோசிச்சு பாருங்க. அவனோட ஸ்டேபிள் ஸ்டேட் +3. அப்ப +3 விட அதிகமா இருக்கான்னா அவன் கண்டிப்பா ரெடியூஸ் ஆவானா? +4 or +5ல இருந்து +3 மாறுவானா? +3க்கு வந்துட்டானா அவன் ரெடியூஸ் ஆயிட்டானா அர்த்தமா? அவன் ரெடியூஸ் ஆயிட்டானா அவன் பக்கத்துல இருக்கிறவன ஆக்சிடைஸ் பண்ணிட்டானா அர்த்தமா? சோ இதையெல்லாம் பண்ணக்கூடிய ரெண்டு பேர் சீரியம் அண்ட் டெர்பியம். பிகாஸ் அவங்க +4 ஸ்டேட்ல இருக்காங்க. ஈஸியா +4 ஸ்டேட்ல இருந்து ஸ்டேபிளான பிள்ளைனா ரிலாக்ஸா விட்டுருங்க. நெக்ஸ்ட் EDTA ion is a dash. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. நிறைய தடவை EDTA EN மீண்டும் பஃபரிங்கா? I think now I am not buffering. இல்லையா? Yes, thank you அபி. டேக்கனா நல்லா கவனிச்சு பாருங்க. EDTA EN இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே என்ன விதமான லிகண்ட் அப்படின்னு கேட்கிற क्वेश्चन அதிகமா வரும். சோ யோசிச்சு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன மக்களே? Now clear? Thank you அனகா. B A. Thank you சஹா புரிஞ்சுட்டாங்கடா. Yes, I was actually having that dehydration part. சோ இப்போ யோசிச்சு பாருங்க. எத்திலீன் டைமினுக்கு டோட்டலா டென்சிட்டி என்ன? மொத்தம் 6 டென்சிட்டி இருந்தா then it is absolutely hexadentate ligand. And so option A is the right answer. Option A is the absolute correct answer. Okay va? குடிச்சிட்டேன்டா கண்ணா. அடுத்ததாக the amount of glucose required to prepare 250 ml of M/20 aqueous solution is M/20 aqueous solution உருவாக்குறதுக்கு
தேவையான அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான கொஸ்டின். மேம் m/20 அது என்ன மேம் அப்படிலாம் யோசிக்க வேணாம். அசால்ட்டா நான் சொல்லித்தரேன். கொஸ்டினை மட்டும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? clear? So shall we solve this question, my dear? Shall we solve this question? First, number of moles நீங்க கண்டுபிடிக்கணும். Number of moles எங்க இருந்து மேம் கண்டுபிடிக்கலாம்? Number of moles small n is equal to உங்களோட molarity into volume in liters. First, நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த m/20ங்கிறது 1/20m. It is none other than 1/20m molarity. 250 mlங்கிறது வால்யூம். 250 mlங்கிறது வால்யூம். வால்யூமை ml கொடுத்திருக்கான். அதை எப்படி லிட்டருக்கு மாத்துறது? 250 ml இத லிட்டருக்கு மாத்தணும்னா 250 divided by 1000 liters. இதையும் கட் பண்ணீங்கன்னா ஃபைனலா you will get 0.25. கரெக்ட்டா? 0.25. இப்போ molarity is 1/20 அதை எழுதிட்டேன். வால்யூம் is 0.25 அதையும் எழுதிட்டேன். இப்போ இத ரெண்டத்தையும் கட் பண்ணோம்னா இதையும் கட்டு பண்ணோம்னா what is the final value மக்களே? The final value is 0.0125. இப்போ number of moles கிடைச்சிருச்சு. பட் நமக்கு amount of glucose கிடைக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? Number of moles into molar mass. கரெக்ட்டா? அப்போ டெக்கனா இத அழிச்சிட்டுமாடா? இத எழுதிட்டீங்களா? மேல இருக்கிறத அழிச்சிட்டுமா? எஸ், இத அழிக்கிறேன் so that I could write the answer. இதுக்கப்புறமா இது number of moles. We know number of moles into molar mass is equal to given mass. கரெக்ட்டா? அப்ப number of moles எவ்வளோ? 0.0125. 0.0125 into molar mass of glucose 180. molar mass of glucose 180. substitute பண்ணுங்க. 180. what is the answer மக்களே? what is the answer மக்களே? multiply பண்ணா approximate உங்களுக்கு 2.25 வரணும். கரெக்ட்டா? yes, 2.25 வரணும். answer option A is the right answer. A for Adiradi, A for Tirupiyadi, A for whatever ready. Okay வா? right perfect. okay, அடுத்த क्वेश्चन போறோம். identify the incorrect statement about halogens. halogens பத்தி இங்க எங்க தப்பா கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? yes. சோ நான் கொஞ்சம் zoom in பண்ணிடுறேன் क्वेश्चन தெரியறதுக்காக. சோ இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிடலாமா? யார வந்துட்டீங்களா? சூப்பர். ஓ, நானே மறைச்சிட்டேன். So what is the right answer ரக்கனா? ஏவா, பியா, சியா, டியா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. halogens ஓட acidic strength HF, HCl, HBr, HI. கரெக்ட்டா? தப்பா? ஆக்சுவலா acidic strength கேக்கும்போ it should be like this. இப்படி கொடுத்திருக்கணும். கொடுக்கல. அதனால இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். he is the wrong statement. புரிஞ்சுச்சா? okay, so A for Adavati, A for Tirupiyadi is the absolute correct answer. yes. அடுத்த क्वेश्चनக்கு வந்தோம்னா 4n2 plus 3h2 gives 2nH3. delta H is minus Q. அப்ப forward reaction is favored by what? ரொம்ப ஈஸி क्वेश्चन ரா. ஓகேவா? டெக்கனா இங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், Q is none other than concentration of product by concentration of reactant. இப்போ Q மைனஸ்ல போகுதுன்னா அப்போ அந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? Q மைனஸ்ல போகுதுன்னா அந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? யாரப்பா அது நான் மிஸ் பண்ணிட்டேனா? சரி, Q மைனஸ்ல போகுதுன்னா which means denominator is greater than
நியூமரேட்டர். அப்பதான் Q வந்துட்டு நெகட்டிவா வரும். இப்போ denominator is greater னா reactant is greater. அப்போ forward reaction எப்ப நடக்கும்? CD, what is the right answer, my lord? CD, what is the right answer? The right answer is absolutely option D. Very good, Ra. And as per Le-Chatelier's principle, at high pressure, the particles will move from fewer to larger moles. Correct? So, அதனால option D is the right answer. Option D is the absolute correct answer. அடுத்ததாக இந்த ஒரு மேட்ச் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் lanthanoids, second D block, ஓகேவா? third வந்து P block and fourth வந்துட்டு S block. இதுக்கான இப்படிக்கா உள்ள ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சீரியம், செகண்ட் வந்து AS, தேர்ட் வந்து CS, fourth வந்துட்டு it is manganese. கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ரா. சோ ஐயோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டா எங்க பசங்களாம் அசால்ட்டா மார்க் வாங்கிடுவாங்க. என்ன இன்டி தப்பு பண்ணிட்டே இன்டி அப்படின்னு சொல்லலாம் தான் எனக்கும் தோணுது. பட் எஸ் கேட்டுட்டானே. So can be, let me know the answer. Hi Kannan, welcome on board my dear. Shakasiya, shall we find the right answer, Rakana? Very good. First எடுத்ததுமே கரெக்ட். lanthanum, cerium. D block, இங்க யாருப்பா D blockல வருவா? சொல்லுங்க. வெரி குட். டி பிளாக்ல வர நம்ம தலைவன் மேங்கனீஸ். அதான் நம்ம +2ல இருந்து +7 வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சிருக்கான்ல, இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிற மேங்கனீஸ். அடுத்ததா பி பிளாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கரெக்டா? எஸ். டி பிளாக் சீசியம். டி பிளாக்ல ஆல்கலி மெட்டல்ஸ்ல சீசியம் வரும். சோ அதனால வாட் இஸ் த ரைட் ஆன்சர் மை டாட்? 1 4 2 3. 1 4 2 3. Option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்த கொஸ்டினுக்கு போனோம்னா, which of the following is not an ambidentate ligand? இதுல யாரு ambidentate ligand இல்ல? NEET 2026ல இதே மாதிரி யாரு ambidentate அப்படின்னு கேட்டாங்க, இங்க யாரு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, hello, welcome back, Tarun. Can we all let the answer begin? Meghala, நம்ம மோனிஷா தானே? Is it Monisha? It is Monisha. Let me know. மேகலாங்கிறது மோனிஷா தானே? 143 likes, Rakana. Yes, 143. I love you. Lots of love, my dear. Hey, Shora. Very good, Rakana. ஏன்னா SCN ambi, NO2 ambi, CN ambi. இவன் மட்டும் தான் ambi இல்ல. அவன் அம்பி இல்லடா, So option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக for 4 electrons, first caseல N is equal to 4, L is equal to 2. Second caseல நில்லுங்க, நான் இன்னும் குட்டியா எழுதுறேன் so that you can understand it. First caseல N value and L value. சரியா? இங்க N, இங்க L. Fine. First caseல N4, L2. Second caseல N3, L2. Third caseல N4, L1. And fourth caseல N3 and L1. கரெக்டா? இப்போ இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இங்க correct order of decreasing energy. I love you all a lot, my dear. 1 4 3. Fine. So இப்போ எனர்ஜி ஈக்குவலா இருக்கிற இடத்துல நீங்க நம்ம தலைவனோட வோல்ஸ்பரி லாவை ஃபாலோ பண்ணணும். N+L லார்ஜ்னா எனர்ஜி லார்ஜ். சரியா? சோ இப்போ N+L வேல்யூ எங்க பார்க்கலாம்? என்னோட வேல்யூ உங்களுக்கே தெரியும். இங்க இருக்கிறதுல N வேல்யூ யாருக்கு அதிகம்?
இவனுக்கு தான், இவனுக்கும் தான் அதிகம். இப்போ இங்க பாருங்க, n plus l is 6, then n plus l is 5, then n plus l is 5, then n plus l is 4. Is it buffering now? Is it buffering now? No, right? Heart வலிக்குதா? என்னாச்சுடா? What happened, Anis? இப்போ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 4 plus 2 n plus l 6, n வேல்யூ அதிகம். அப்போ ஆப்வியஸ்லி இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டேபிள் யாரு? 1 தான். அப்போ எதர் ஆப்ஷன் பியோ ஆப்ஷன் டியோ தான் வரும். ஏவும் பியும் கட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்க ரெண்டு பேர் 5 வேல்யூட இருக்காங்க. இங்க n plus l is equal, பட் n வேல்யூ யாருக்கு கிரேட்? 3க்கு தான். அதனால நெக்ஸ்ட் யார் வருவா? 3 தான் வருவா. சோ 3 வந்தாச்சு. அதுக்கப்புறமா n plus l வேல்யூ பாக்குறீங்க, இங்க 5 இங்க 4, அப்ப obviously 2 then 4. அதனால the correct answer is option B. B is the right answer. Bumblebee is the right answer. Okay வா? Clear? What happened, Anis? Dekana, if you are having some pain, தயவு செஞ்சு முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. It is very important. It is very important. திவ்யா, இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு வீடியோ வந்திருக்கோம்டாக்கா நான் கெமிஸ்ட்ரிக்கானது. ஸோ அந்த வீடியோல ஐ ஹவ் கிவன் யூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி அஸ் வெல். அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரைட்டா? தேங்க்யூ தருண். அடுத்ததாக அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா, the major product C in the sequence, இங்க ஒரு மாலிகுல் CH3 CH2 CH2Br in presence of alcoholic KOH ரியாக்ட் பண்ண விடும்போ A கிடைக்குது. HBr கூட ரியாக்ட் பண்ணா B கிடைக்குது. aqueous KOH கூட ரியாக்ட் பண்ணா C கிடைக்குது. இங்க இந்த C யாருங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரியா? எஸ், இங்க இந்த C யாருங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சிடலாமா? திவ்யா கவுடா, டேய் எப்படா உனக்கு தமிழ் தெரியுது? சந்தேகமா இருக்குதே. ஸ்வாமா? டெக்கனா ஃபர்ஸ்ட் CH3 CH2 CH2Br ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ணும்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? It comes under elimination process. Br இங்க ஒரு H எலிமினேட் ஆயிரும். எலிமினேட் ஆவறதுனால உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? You will get propene here. So A வந்துட்டு வேற யாரும் இல்ல, it is CH3 CH, double bond CH2. அடுத்ததா இவன் HBr கூட ரியாக்ட் பண்றான். HBr கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? மார்கோனிகாஸ் அடிஷன். ஜஸ்ட் HBr இருக்கனால மார்கோனிகாஸ் அடிஷன் படி என்ன நடக்கும்? இங்க ரிச் ஹைட்ரஜன் ஃபார் புரோமின், and so CH3 CH2 CH2Br. ஃபைனலா aqueous KOH கூட ரியாக்ட் பண்ணுது, which means aqueous KOH ஓட வேலை என்னடா? aqueous KOH உங்களுக்கு டபுள் பாண்டுக்கு பதிலா புரோமின்க்கு பதிலா OH ஆட் பண்ணும். அப்போ CH3 CH2 CH2OH. and so what is the final answer, my dear? What is the final answer? இங்க புரோமினை ரிமூவ் பண்ணுமா, சிமிலர்லி இங்க ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுமா, அப்போ செகண்ட் பொசிஷன்ல தான் OH வர மாதிரி இருக்கும்டா. ஓகேவா? இங்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, இங்க புரோமின் ரிமூவ் ஆகுது. அப்ப கடைசியா செகண்ட் பொசிஷன்ல தான் உங்களுக்கு OH ஆட் ஆகும். அதனால the right answer is propane to all. Propane through all is the right answer. ஓகேவா? Yes, is it clear? Okay, அடுத்ததாக the compound that does not undergo Friedel-Crafts alkylation but gives positive carbylamine test. देखना carbylamine testக்கு பாசிட்டிவா இருக்கணும். ஆனா Friedel-Crafts alkylationக்கு ரியாக்டும் பண்ணக்கூடாது. இங்க தான் ட்விஸ்டே. அதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். இதுவும் நடக்கணும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். Thank you, Kamlesh. Thank you so much, my dear.
eva dia always remember Anis, please take care rakana mudinja hospital போயிட்டு வாங்க அம்மாட்ட சொல்லுங்க I request you to please take rest. It is very important that you take rest. சரியா? So இங்க filcraft calculation கொடுக்காத ஒரே ஒரு ஆள் நம்ம தலைவர். I mean நான் primary structure சொல்றேன் அனிலிக். ஏன்னா positive carbonyl amine test only works for 1 degree amine. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது 1 degree amine ஒரு கார்பன் தான் இவன் கூட கனெக்ட் ஆயிருக்கான். அப்ப yes 1 degree amine. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா option A is the right answer. Option A is the absolute correct answer. Clear? A for Adavati, A for Tripedi. Azad, என்னடா கண்ணா இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? Where did you go, my dear? Anis, இப்போ சரியானாலும் அம்மாட்ட இந்த விஷயத்தை சொல்லுங்க. This is important, my dear. Please don't, neglect these things. ஒரு endothermic reactionக்கு choose the correct set. எந்த செட் கரெக்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன்ரா, ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன். ஆல்வேஸ் ரிமெம்பர் எண்டோதெர்மிக்கா இருந்தா அங்க ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறும். கரெக்டா? எண்டோதெர்மிக்கா இருந்தா ஹீட்டா அப்சார்ப் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறும். ஹாய் ராஜேந்திரன், வெல்கம் ஆன் போர்ட். அப்ப ஹீட் அப்சார்ப் பண்ணதுன்னா டெல்டா H is said to be positive. கரெக்டா? கூடவே ஹீட்டை தான் அப்சார்ப் பண்ணுது, அதனால Q is also positive. ரைட்? சோ இந்த ரெண்டு கேஸும் எங்க இருக்கு? ஆப்ஷன் B லயும் ஆப்ஷன் D லயும் இருக்கு. And so option A, B and D is the right answer. Clear? Hi Rajendran, welcome on board. Hi Sarah, welcome back. இப்போ ஒரே நிமிஷம்டா. இப்போ 1 gram of hydrogen have the same number of molecules as in 1 gram of hydrogenல எதுக்கு ஈக்குவலண்டான number of molecules இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. yes Sasuke, தண்ணி குடிச்சிட்டேன்டா. yes Vishali, I had my dear. I'm good Rajendran. So இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்ன my lord? 1 gram of hydrogen molecule எவ்வளவு molecules இருக்கும்? சொல்லுங்க. yes Azad, thank you my dear. டேக்கனா 1 gram of hydrogen molecule பொறுத்தவரை இவன் ஒரு molecule. கரெக்டா? அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு 1 gram தான். ரெண்டு ஹைட்ரஜனுக்கு 1 mole is equal to 2 grams. அப்போ 1 mole is equal to 2 grams தான். 1 gram is equal to 0.5 moles. கரெக்டா? அதே மாதிரி இங்கேயே யோசிச்சு பாருங்க. 18 gram of H2 is 1 mole. 16 gram of CO is what? 28 gram of N2 is what? அது 1 mole. 14 gram of N2 is what? N2 அப்படின்னு சொன்னீங்கன்னா 28 grams. பட் அதோட பாதி தான் இங்க இருக்கு. அப்ப அது கண்டிப்பா forget about what you need Doraemon gadgets. Correct ra. So 0.5 moles. And so மக்களே option A is the right answer. Option A is the absolute correct answer. நம்ம தருண் சொன்ன மாதிரி கரெக்ட். எனக்குலாம் டோரேமான் கேஜெட் தான் வேணும். ஐ ரியலி நீட் இட். ரைட்டே, அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா எல்லா பசங்களும் ஓகேவா, எல்லா பசங்களும் ரொம்ப லீனியண்டா விடக்கூடிய ஒரு இடம் இதுதான். நம்மளோட அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் படிப்போம்ல, அது பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட். ஓகே, பியூரிஃபிகேஷன் பேஸ் பண்ண கான்செப்ட். சோ இவனுக்கான ஆன்சரை இவன் பேக்ரவுண்ட்ல இருந்தே கொடுங்க பாப்போம். Shall we? A steam volatile organic compound. First keyword இங்க steam volatile தான். Steam volatile steam பட்டதும் ஆவியா பறக்கும். இப்போ அதை எப்படி சொல்றது, டெக்கானா ஒரு சில லைட்லாம் இருக்கும், நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது.
அந்த லைட்லாம் இந்த பாத்ரூம் லைட்லாம் இருக்கும் தெரியுமா? பாத்ரூம்ல மிரர்ல இப்போ லைட் வச்சு வருது, கவனிச்சிருக்கீங்களா? அந்த லைட்டை சும்மா டச் பண்ணாவே போதும், அது என்ன பண்ணும்? குளு 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 குளுன்னு லைட்டு ஆன் ஆயிடும், ரைட்? சோ அதே மாதிரி ஸ்டீம் வாலட்டைல்னா ஸ்டீம் டச் ஆனதும் போதும். ஓகே ஓகே, நோ வரிஸ் கார்ஷன், பட் ரெக்கார்டிங்ல முழுசா பாத்துருங்க, சரியா? கரெக்ட் கரெக்ட் சாரா, எக்ஸாக்ட்லி மை டியர். சப்தா கண்டிப்பா கொடுப்பேன், பட் ஐ வில் பி கிவிங் இட் இன் த டெலிகிராம் சேனல், சரியா? ஃபோக்கஸ் கிளாஸ் கவனிங்கடா, கிளாஸ் கவனிங்க. சோ என்ன நடக்கும்? இப்ப இதான் இந்த மாலிகுல், என் கை தான் இந்த மாலிகுல், ஸ்டீம், இதுதான் ஸ்டீம், சரியா? இந்த கை தான் ஸ்டீம். இப்ப ஸ்டீம் என்ன பண்ணுது? அப்படியே இவன் பக்கத்துல வரா, தொட்டதும் இவனும் இப்படியே கேஸா போயிடான். வாட் ஐ மீன் டு சே இஸ், ஸ்டீம் தொட்டதும் அவன் கேஸா மாறிடுவான், இதான் விஷயம், சரியா? சோ இப்போ ஸ்டீம் தொட்டதும் அவன் கேஸா மாறுறான் அப்படின்னா that is steam volatile, and அவனுக்குன்னு சொல்லிட்டு he is immersible in water, but water கூட கரைய மாட்டான், மிக்ஸ் ஆக மாட்டான், no mixing with water, and has a boiling point of 250 degrees Celsius. அப்போ இங்க steam distillation பண்ணீங்கன்னா the mixture of component water will boil at what temperature? Will boil at what temperature, my dear? Okay, Tarun. என்னடா நடக்குறீங்க? It will boil at what temperature? Above 100 degree but below 250 degrees, correct? Or close but below 200 degrees. எது யோசிச்சு சொல்லுங்க. ஏவா டியா? எப்போ பாயிலிங் நடக்கும்? sum of vapor pressure is equal to atmospheric pressure. கரெக்டா? very good. above 100 degree but below 250 degree. ஒரு சில நேரத்துல close but below 100 degree னும் கொடுப்பா. சோ இது ரெண்டுமே ஆக்சுவலா கரெக்ட் தான். near to 100 degree வந்ததுமே அவன் ஸ்டீமா மாறிடுவான், கேஸா மாறிடுவான்டா. சோ ஏவும் வரலாம், டியும் வரலாம், பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படிங்கிறது டி தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்னு சொல்லுவோம். சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம்னா. இட் இஸ் அப்சல்யூட்லி ஆஃப் ஹை இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ரைட்டா? தேங்க்யூ கண்ணன், தேங்க்யூ சோ மச் மை டியர். அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இல்ல இது வேணாம், இட் இஸ் அபவுட் த மாலிகுல்ஸ், so it's not needed. இங்க உங்கள்ட்ட ஒரு ஆல்கீன் இருக்கு, that can be oxidized by KMnO4 to the corresponding tertiary alcohol. This is possible when? இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். R1 R2 R3க்கு பதிலா நீங்க எதை வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், பட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. So can we find the answer, my dear? இதற்கான கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பர் क्वेश्चन. So can we find the right answer? Perfect ராகனா. இன்னும் கொஞ்சம் क्वेश्चन தான் இருக்குடா, முடிச்சா முடிஞ்சிருச்சு. ஹாய் இதான் ஹாய் இதான். So this is a very easy question which you should never ever try to miss. அவ்வளோ ஈஸியான क्वेश्चन ரா. So ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ஆல்கேன் வந்து ஈஸியா KMnO4னால ஆக்சிடைஸ் ஆகி டெர்ஷரி ஆல்கஹாலா மாறுதுன்னு சொல்லிருக்காங்க. டெர்ஷரி ஆல்கஹால்னா தென் R1 R2 R3 மூணு பேருமே என்னவா இருக்கணும்? ஆல்கைல் குரூப்பா இருக்கணும், கரெக்டா? அங்க எங்க ஹைட்ரஜன் வந்தாலும் அது பிரைமரி ஆர் செகண்டரியா மாறிடும். சோ மூணு பேருமே ஆல்கைல் குரூப்ஸா இருக்கணும். அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. Clear? So அடுத்த question. A2 plus 3B2 gives 2AB3. இந்த ரியாக்ஷன்ல
enthalpy change வந்து 15 kilojoules இருக்கு. Then internal energy change என்னவாக இருக்கும்? internal energy change என்னவாக இருக்கும்? delta U பத்தி கேட்டிருக்காண்டா கண்ணா. It is very easy. First delta NG கண்டுபிடிங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கேஸா, அப்போ delta NG கான வேல்யூ என்ன? delta NG கான வேல்யூ number of moles of gases product minus number of moles of gaseous reactant. அப்போ 2 minus இங்க 1 3 4 2 minus 4 minus 2 delta NG minus 2 நமக்கு தெரிஞ்சாச்சு. temperature 300 Kelvin, enthalpy change na delta H வந்து 15 kilojoules. இதெல்லாம் வச்சு internal energy கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? we all know that delta H is equal to delta U plus delta NG into RT. இப்போ இந்த delta NG RT நீங்க இப்படிக்கா ஈக்குவேட் பண்ணீங்கன்னா delta U is equal to delta H minus delta NG RT அப்படிங்கிற வேல்யூ வரும். கரெக்டா? கரெக்டா? 150 like super டாக்கனா. let us reach 180 டாக்கனா. ஓகேவா? சோ இப்போ டெல்டா H என்ன? 15 அப்படியே போடாதீங்க, ஏன்னா வேல்யூ ஜூல்ஸ்ல இருக்கு. ஆப்ஷன் given data கிலோ ஜூல்ஸ்ல இருக்கு. அப்ப அத ஜூல்ஸா மாத்துங்க. ஜூல்ஸா மாத்துனா 15 கிலோ ஜூல்ஸ் is equal to 15,000 ஜூல்ஸ். 15 into 1000 அப்போ 15,000 மைனஸ் டெல்டா NGRT என்னடாக்கனா? டெல்டா Nக்கு வந்து -2 -2. R ஓட வேல்யூ இங்க என்ன? ஜூல்ஸ் ன்னு சொல்லும்போது it is 8.314 and ஒரு 300. இத மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணுங்க. the final answer is 19988.4. ஆன்சரே தெரியலனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 15,000 15,000ல மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் அந்த வேல்யூனா சம்வேர் பிட்வீன் அந்த ஈக்குவலண்ட் வேல்யூ தான் வரும். ஸோ யோசிக்கவே வேணாம், கண்டே பிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் A is the right answer. இங்க B சொல்ற எல்லாரும் என்ன தப்பு பண்ணிருப்பீங்க தெரியுமா? மைனஸ் ஆஃப் -2 மறந்துருப்பீங்க. மைனஸ் ஆஃப் -2க்கு பதிலா மைனஸ் ஆஃப் 2 into வேல்யூஸ் போட்டிருப்பீங்க. கரெக்டா? கரெக்டா? சோ அதனால மேம் வாண்ட்ஸ் 720 legs. ஆஹா, தேங்க்யூ so much my dear. Thank you so much ரகனா. சோ அதனால the right answer is option A, absolutely option A. சரியா? சரியா? ஓகே, அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா இல்லங்க, இந்த क्वेश्चनக்கு அப்புறம் ஹோம்வொர்க் தான்டா. சோ லாஸ்ட் क्वेश्चन for the day. rate constant of a reaction. இங்க என்ன பண்ணிருக்காங்க? rate constant of a reaction at 500 Kelvin and 700 Kelvin. 500க்கு இது, 700க்கு இது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. the activation energy is, இங்குள்ள activation energy என்ன? log value, r value எல்லாமே கொடுத்துட்டாங்க. activation energy மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். this is actually an easy question தான், ஏன்னா எல்லா வேல்யூ இங்க இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்ன? just log of K2 by K1 is equal to, formula என்ன? log of K2 by K1 is equal to EA by, very good. நான் சொல்றதுக்குள்ள ஆன்சரே சொல்லிட்டீங்க. 2.303 R into 1 by T1 minus 1 by T2. இதுதான் ஃபார்முலா. சரியா? சோ இதுல வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, அழகா ஆன்சர் வந்துரும். கடகடான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நான் இங்க மூக்கவே நுழைக்க போறது இல்ல. சோ வாட் இஸ் த ஆன்சர் ராகனா? ஏவா, are you sure it is A? Are you sure it is A? திருப்பி நம்பரை கவுண்ட் பண்ணி பாருங்க. திருப்பி நம்பரை கவுண்ட் பண்ணி பாருங்க. ஏவா, சியா? ஏவா, சியா? இல்ல பியா, இல்ல டியா? சொல்லுங்க பாப்போம். Ma'am, option B is the right answer. Option B is the absolute correct answer. Dekana, kittathata you will be confusing between B and C. But yes, C is the right answer.
இதை கால்குலேட் பண்ணி எனக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரியா. C is the right answer. C is the absolute correct answer, my lord. Okay, so இப்போ time for homework question. கடகட நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். Take a screenshot, take a screenshot. This is your homework question, my dear. This is your first homework question. So இந்த first homework question முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு answer சொல்ல வேணாடா, answer சொல்ல வேணாம். Guys, don't tell the answer here. சரியா. இந்த கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க, எடுத்துட்டு சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும், மெயின் கமெண்ட்ல. சரியா. ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க, நான் 10 கிட்டே இருப்பேன். ஐ வில் பி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூர் ஆன்சர்ஸ். ஸோ பார்த்துடலாங்கன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. Very good. Note பண்ணியாச்சா? So here we go with the second. ஐயோ பரவாயில்ல, பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் நினைக்கிறேன். So here we go with the second question. அது வேணா, இதை ட்ரை பண்ணுங்க. This is your second question ரா. நோட் பண்ணிக்கோங்க. And second question முடிச்சிட்டீங்கன்னா I want you to put a fire, my dear. ஒரு ஃபயரை தெறிக்க விடுங்க பாப்போம். ஒரு ஃபயரை தெறிக்க விடுங்க பாப்போம். உங்கள்கிட்ட ஃபயரை தெறிக்க சொல்லி நான் மைக்க தெறிக்க வச்சுட்டேன்டா. சீரியஸ்லி மேன். பிரீத்தி, ஆமா பிரீத்தி ஃபயர் சர்வீஸ் எங்கடா? வந்துட்டாங்கல்ல பிரீத்தி வந்துட்டாங்கல்ல. Super, my lord. இப்போ final third homework question for the day. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பார்க்கத்தான் பெருசா இருப்பான், பட் ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சாச்சுன்னா ஒரு குட்டி ஹார்ட்டை போட்டு விடுங்க பாப்போம். இதை எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஹார்ட்டை போட்டு விடுங்க பாப்போம். கமெண்ட்ல ஹார்ட்டை போடுங்கடா, லைக் சாட்ல ஹார்ட்டை போடுங்கடா, ரியாக்ஷன்ல ஹார்ட்டை போடாதீங்கடா. Noted. Super Akana. Very good. So இதுதான் நம்மளோட third homework question. டேகனா இந்த 3 homework questionையும் முடிச்சிட்டீங்கன்னா successfully you have completed all the RE-NEET PYQs. 4 வருஷம் RE-NEET வந்திருக்கு. 4த்தையும் டும் டமால் நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் எஸ், ரொம்ப முக்கியமா இந்த கிளாஸுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன? கமெண்ட்ல ஆன்சரை தெரிவிங்க. ரெண்டாவது விஷயம் என்ன? இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களுக்கே தெரியும், பிஷ்கு சிக்கு, அவ்வளவுதான். ஓகே, எல்லா நோட்ஸையும் போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஐ வில் பி போஸ்டிங் இட். ஓகேவா? ஸோ மறக்காம நோட்ஸ் அனுப்புங்க. ஃபைன். அண்ட் ஐயோ ஸ்ரீமன், ஒவ்வொரு டீச்சர் ஹேஸ் தேர் ஓன் வே ஆஃப் டீச்சிங் ரகண்ணா. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா சார்ட்ட கேளுங்க, சார் திருப்பி சொல்லுவார். சரியா? ஓகே. So what about our new contract? I sent it in Insta. கான்ட்ராக்ட் அனுப்புறீங்களா? நான் கவனிக்கலையே. தருண், இப்ப பாக்குறேன், கவனிக்காதீங்க, இப்ப பாக்குறேன். ஓகே, சோ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா மிக முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், முதல்ல போய் சாப்பிடணும்.
சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கு யாரோ அண்ட் ஐ திங்க் 2-3 பேர் சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சவங்க ரிவிஷன் நம்பர் 1 இந்த வீடியோவை 2xல வச்சு பார்த்து क्वेश्चंस சால்வ் பண்ணணும். ஓகேவா? क्वेश्चंस சால்வ் பண்ணணும். நோட் எடுத்துக்கோங்க. வீடியோவை 2xல ட்ரஸ்ட் மீ கைஸ். நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பசங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. சோ டேக் யுவர் நோட் எடுத்து இதே வீடியோவை 2xல வச்சு பார்த்துட்டு ஃபுல்லா क्वेश्चन சால்வ் பண்ணி பாருங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஐ வாண்ட் யூ டு கீப் திஸ் வீடியோ இன் 2x அண்ட் என் கூடவே சேர்ந்து நீங்க क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன். தென் செகண்ட் ரிவிஷன் என்ன பண்ணுவீங்க? ரிவிஷன் நம்பர் 2 திருப்பி நாளை காலை. ஓகேவா? நாளை காலை நீங்க என்ன பண்ணணும்? ரிவிஷன் நம்பர் 2க்கு திருப்பி இந்த வீடியோவை 2xல வச்சு क्वेश्चन சால்வ் பண்ண வேணாம், ஜஸ்ட் கேட்கணும். சோ என்னென்ன மேம் சொல்லியிருக்காங்க, வாட் ஸ்டெப் டிட் வி ஃபாலோ, அதை எல்லாம் நீங்க கேட்கணும். ஃபைனலா நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்ல, டோட்டலா 2 செஷன்ஸ் வி ஹேவ் டா. 2 செஷன் நாளைக்கு இருக்கு நமக்கு. ஒன்னு மார்னிங் 11 AM நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन பிராக்டிஸ் செஷன் இருக்கும். சரியா? ஃபார் கெமிஸ்ட்ரி. சிமிலர்லி ஈவினிங் 7 PM நம்மளோட கெஸ்ட் பேப்பர் இருக்கு கண்ணா, கெஸ்ட் பேப்பர். சோ இந்த 2 செஷனுக்கும் கண்டிப்பா மறக்காம நீங்க வந்துருவீர்களா, செய்வீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எஸ். சோ ரிவிஷன் 1 ஆஃப்டர் டின்னர் 2xல क्वेश्चन சால்வ் பண்ணும். ரிவிஷன் 2 2xல இந்த வீடியோவை கேட்கணும். அதுக்கப்புறமா 11 AM மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस, 7 PM கெஸ்ட் பேப்பர். 2 கிளாஸையும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நமக்கு 2 கிளாஸ் இருக்கு. சோ மேம் மார்னிங் நான் எக்ஸாம் போயிடுவேன். வாட் எக்ஸாம் டாக்கண்ணா? சோ 2 கிளாஸ்க்கும் மறக்காம வந்துருவீங்களா? will you yes நா கமெண்ட்ல ஒரு குட்டி ஃபயர் போட்டு விடுங்க பாப்போம். thank you சாரா. எஸ், வெரி குட். சோ டே ரிவிஷன் ரொம்ப முக்கியம்டா. ரிவிஷன் தயவு செஞ்சு பண்ணிருங்க. அண்ட் மிக மிக முக்கியமா கமெண்ட்ல நான் கொடுத்த 3 क्वेश्चनக்கான ஆன்சரை உங்க பேரு போட்டு அனுப்பு. சரியா? ஒரு சில பேருக்கு பேரு லைக் ஐ திங்க் யூ மஸ்ட் ஹேவ் நாட் கிவன் இட். ஸோ அதனால பேரை போட்டு சொல்லுங்கடா ப்ளீஸா. ஓகேவா? ரைட் டேகனா, புதுசா வந்தவங்க மட்டும் ஒரு நிமிஷம் நின்று இதை கேட்டுட்டு போங்க. ஏன்னா உங்க எல்லாருக்கும் புதுசா வந்தவங்களுக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஐ வில் ஜஸ்ட் ஷோ இட் டு யூ. நம்மளோட வீடியோ இங்க இருக்கா, அதை கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் லிங்க் அவர் வீக்விஸ் லிங்க் ஆட் பண்ணியிருக்காரு. பட் இங்க ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கடா, வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் டெஸ்ட் எழுத மாட்டேங்கிறீங்க. ஐ ரியலி வாண்ட் டு see டெஸ்ட் ரிசல்ட்ஸ். நாளைக்கு நான் டெஸ்ட் ரிசல்ட்டை காமிப்பேன். சரியா? ஓகேவா? சோ நாளைக்கு நான் டெஸ்ட் ரிசல்ட்ஸை காமிப்பேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். நாளைக்கு உங்க எல்லார் பேரையும் நான் பார்க்கணும். சரியா? ஸ்பார்க்கி நீங்க கிளாஸ்லயே காலையில இருந்து இல்லையடா, சாயங்காலத்துல இல்லையடா, இப்படா கடைசி நேரத்துல மட்டும் வந்து கொஸ்டின் நீங்க சொன்ன கொஸ்டின் வருமானு கேக்குறீங்க. பட் ஸ்டில் எஸ், நம்ம சொல்றதுல இருந்து தான் வரும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி, ஃபார் ஷுர் இங்க இருந்து தான் வரும். வேற எங்க இருந்து வரப்போகுது? 12 வருஷமா ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் ரா. ஸோ இந்த வேலை தான் நமக்கு. ஸோ நீங்க கவலையப்படாதீங்க. we will do it. Morning 11 o'clock class ra, 11 AM will have one live, evening 7 PM will have one live. 2 live நாளைக்கு இருக்கு. And 6 o'clock வெற்றி லான்ச்சும் இருக்கு. So if someone is there for 2027 you can come. சரியா? சோ கண்ணா, இங்க உங்களுக்கு மேல கிளாஸஸ் இருக்கு, கீழே நம்மளோட டெஸ்ட் இருக்கு. சீரியஸ்லி கைஸ், இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம். தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியே இதே விஷயத்த they are paying thousands of amounts. You are getting it for free. Use it. My testல நாளைக்கு எல்லாரும் டெஸ்ட் எழுதணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். டெஸ்ட் எழுதிருங்க. சரியா? சோ மறக்காம நாளைக்கு டெஸ்ட் எழுதிருங்க. நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட டவுட் செக்ஷன்ல போய் டவுட் கேட்டுக்கோங்க. ஐ வில் பி சீயிங் how many of you are actually using it. சரியா? நாளையில இருந்து ஃபுல் ஸ்டாட் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைனா
Yes. So that's it my dear. கூடவே யாராச்சும் நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்கிற ஊர்ல இருக்கீங்கன்னா then இந்த free register for RE-NEET 2026 mock test at VLC இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. it is a free RE-NEET test. OMRல நீட்ல நீங்க எப்படி எழுதுவீங்களோ அதே ஒரு கண்டிஷன்ல உங்களால இந்த டெஸ்ட் எழுத முடியும். சோ நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த வீடியோவை கீழே ஸ்வைப் பண்ணுங்க. சேனல் பேருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நான் இப்ப காமிச்ச லிங்க் இருக்கும். செகண்ட் லிங்கா அந்த ஃப்ரீ கிராஷோட நோட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான டெலிகிராம் லிங்க் இருக்கும். அது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் லிங்கா ரிஜிஸ்டர் ஃபார் RE-NEET 2026 மாக் டெஸ்ட் அட் VLC இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த RE-NEET டெஸ்ட தயவு செஞ்சு எடுங்க. சரியா? டோன்ட் வேஸ்ட் இட் ராக்கனா. யூஸ் இட். ஆஃப்லைன் டெஸ்ட், இட் இஸ் a free ஆஃப்லைன் டெஸ்ட். யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் 13th அன்னைக்கு OMR மோட்ல ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் ஃப்ரீ ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஃபில் திஸ் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. பேரு, கான்டாக்ட் நம்பர், லொகேஷன்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. சரியா? ஓகேவா? ரைட்டா? எஸ். ஃபைனலா இஃப் இன் கேஸ் யாராச்சும் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் புக் வேணும்னு நினைச்சீங்கன்னா தென் அதுக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ that's it my dear. நான் சொன்ன விஷயங்கள் மிக முக்கியம். ஒன்னு ஹோம்ஒர்க் கமெண்ட்ல போட்டுருங்க. ரெண்டாவது ரிவிஷன் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலைக்கு கிளாஸ்க்கு வந்துருங்க. வந்துடலாமா? எஸ். ஓகே, சோ யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க நான் இப்பவே கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு இருக்க போறேன். இப்போ நான் செஷனை வைண்ட் அப் பண்றேன் guys. எல்லாரும் செஷன்ல ஹோம்ஒர்க்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஓகேவா? ரைட். சாசுகே உங்களுக்கு தான் சுத்தி போடணும் நான் எல்லாருக்கும். ஓகேவா? ஒரு பெரிய சுத்தலா சுத்தி போட்டுறேன். இனிமையாச்சும் நம்ம கிளாஸ்க்கு ஆஃபரிங் வராம இருக்கணும். ரைட்ரா? ஓகே, so that's it for the day guys. Thank you so much for being in the class. You guys are being regular. அதுக்கே நான் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல தரணும். அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, this is Pravla ma'am signing off. உண்மையிலடா my dear doctors, you are going to be doctors this year and I'll be very proud when I say that yes, என் பசங்க டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் திமிரா கொஞ்சம் கெத்தா எல்லாத்தையும் இந்த நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா சொல்ல போறேன். which I am still அந்த மூடுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸோ stay tuned, be regular with the classes. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கமெண்ட் செக்ஷன்ல ஹோம்ஒர்க் முக்கியம்டா, நான் செக் பண்ணுவேன். சரியா? ஹோம்ஒர்க்கும் டெஸ்டும் ரொம்ப முக்கியம், நான் கண்டிப்பா செக் பண்ணுவேன். டாடா பாய். சொல்லுங்க கவின், did I miss anything? சாப்பிட்டு தூங்கிடலாம், டொர்ன்னு போயிடாதீங்க. சாப்பிட்டுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு தூங்குங்க. சரியா? எவ்வளவு நேரம் ஆக போதும்? மிஞ்சி போனா ஒரு 1/2 hour to 1 hour தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஆகும். தயவு செஞ்சு அதை பண்ணிட்டு தூங்குங்க. கவின் என்னாச்சுடா கண்ணா? ஆமா, யூடியூப்ல தான் கமெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் த கிளாஸ் யூ ஷுட் கமெண்ட் ராக்கனா. யூ ஷுட் கமெண்ட். Okay, done. Tada bye bye. Take care and have a great day. Okay, Adi, but still fill the form and you can attend the test ராக்கனா. இது தனியா வெளியில இருக்கிற பசங்களுக்காக கொடுக்கிற டெஸ்ட். So you can also attend. Okay வா? கண்டிப்பா சஹித்து, யூ டூ. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தெம்பா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போய் தூங்குங்கடா. ஏன்னா நேரம் கம்மியா இருக்கு, 15 days தான் இருக்கு. யூஸ் மேக்ஸிமம். ஓகேவா? டடா பாய், குட் நைட். ஓகே கவின், பாய் மை டியர்.